ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கதைகள் 360 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் பவித்ரா விஸ்வநாதன். நாம இன்னைக்கு கேட்கக்கூடிய கதை எழுத்தாளர் சுவாதிகா கணேசன் அவர்களுடைய நான் அவள் அவன் 3ஆம் பாகம், அத்தியாயம் 21. வருண் மற்றும் வரதராஜன் பேசியதில் மனம் நொடிந்து கலங்கி போயிருந்தார் வசந்தி. உனக்கு தெரியுமா அதிதி, இப்போ நம்ம வீட்ல இருக்கிற பாதி சொத்து எனக்கு எங்க அப்பா கொடுத்ததுதான். ஆனா எனக்கு இங்க மருத்துவ செலவுக்கு கூட செலவு பண்ண யோசிக்கிறாங்க என கூறி முகத்தை மூடி அழுதார். அத்தை, நீங்க பணத்தை நினைச்செல்லாம் கவலைப்பட வேணாம், நான் இருக்கேன் சரியா? செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எங்க அதிதி போவ பணத்துக்கு? ஐயோ அத்தை, நான் இது வரைக்கும் சம்பாரிச்ச பணம் எல்லாம் என் அக்கவுண்ட்ல தான் இருக்கு. என் அப்பா அதுல இருந்து ஒரு பைசா கூட இது வரைக்கும் வாங்கினதில்ல. அது போக நான் இங்க வேலை பார்க்குறேன். எனக்கு நிறைய சலுகைகள் இருக்கு. உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல. அதனால பெருசா செலவும் ஆகாது. மனசு நிம்மதியா இருந்தாதானே உடம்பு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்கும். எதை நினைச்சும் யோசிக்காம நிம்மதியா இருங்க. நான் இருக்கேன், உங்களுக்கு பாத்துக்கிறேன் சரியா? சரி அதிதி. இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே ரீனா அறக்க பறக்க அதிதி என கத்திக்கொண்டே வந்தாள். என்னடி, என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்திட்டு வர்ற? அதிதி, வருண் எமர்ஜென்சில அட்மிட் ஆகியிருக்காரு. கை உடைஞ்சு போச்சாம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போறப்ப யாரோ மாஸ்க் போட்டு வந்து வருண் கையை உடைச்சு விட்டானாம் என்றாள். அதை கேட்டதும் வசந்தி பதறிவிட்டார். ஆன்ட்டி, ஒன்னும் இல்ல, சின்ன அடியாதான் இருக்கும், வாங்க பார்க்கலாம். அப்போது குமரனும் அங்கு வந்து சேர்ந்தான். அவனை பார்த்து ரீனா தலை குனிந்து கொண்டாள். அதிதியும் அதை கவனித்து விட்டாள். என்னாச்சு குமரா, டாக்டர் இருக்காரா? இல்லக்கா, நாளைக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் குமரா, நான் நாளைக்கு அவரை பார்க்கறேன். அப்புறமாக்கா, வருண் சார் எமர்ஜென்சில அட்மிட் ஆகியிருக்காரு. தெரியும் குமரா, இப்பதான் ரீனா வந்து சொன்னா. அவரை தான் பார்க்க போறோம். சரி அக்கா, நீங்க பாருங்க, கீதா என்ன பிக்கப் பண்ணிக்க வந்துட்டா. நான் கிளம்புறேன். ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணுங்க. பாய் ரீனாக்கா. பாய் குமரா. அவனை பார்க்காமலே சொன்னாள் ரீனா. அதிதிக்கு குமரனை பார்க்க பாவமாக இருந்தது. அதிதி, என் பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப வருண் கிட்ட எப்படி போறது சொல்லுமா? எனக்கு அவனை பார்க்கணும். இந்த பக்கம் போகணும் அத்தை, வாங்க. அவர் முன்னே போக ரீனாவும் அதிதியும் அவரை பின்தொடர்ந்தனர். என்னதான் இருந்தாலும் அவருக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்றப்ப கூட உனக்கு வருத்தமே இல்லையாடி அதிதி? இதுதான் நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் ரீனா. எப்படி சொல்ற அதிதி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த சண்டையில வருண் என்னை அடிக்க வந்தாரு. அப்ப குமரன் வந்து அடிக்க விடாம தடுத்துட்டான். அங்க நடந்த எல்லாத்தையும் குமரன் மட்டும் இல்ல, குமரனுக்கு பின்னாடி இருந்து பூபதியும் பார்த்துட்டு தான் இருந்தான். அப்பவே எனக்கு தெரியும் இப்படிதான் இது முடியும்னு. ஆமா, சாரதா அம்மா எங்க ரீனா? நடந்த பிரச்சனையில நான் அவங்கள மறந்தே போயிட்டேன். அதை ஏன் கேக்குற அதிதி? என்னால அவங்கள சமாளிக்கவே முடியல. எதையோ சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிருக்கேன். நாளைக்கு மறுபடியும் வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. வரட்டும் ரீனா, அவங்க கிட்ட கேட்டாதான் பூபதி பத்தின விஷயம் எல்லாம் தெரியும். ஆமா அதிதி, அவனை பத்தி தெரியாம மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே எமர்ஜென்சி வார்டு வந்து விட்டது. முழங்கைக்கு கீழே கட்டு போட்டு படுத்திருந்தான் வருண். வா வசந்தி, பார் எப்படி படுத்திருக்கான்னு. இப்ப சந்தோஷமா உனக்கு? எதுக்கு அத்தையை திட்டுறீங்க? இவர் கையை உடைச்சுக்கிட்டதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? நான் உன்கிட்ட பேசல அதித்தி, எனக்கு உன்கிட்ட பேச பிடிக்கல என்றார் வரதராஜன். அதித்தி அவரை கண்டு கொள்ளாமல் வருண் அருகே சென்றாள். பெயின் இருக்கா வருண்? எப்படி ஆச்சு? இங்கிருந்து நல்லா தானே வெளியே போனீங்க? வருண் முகத்தில் வலி அப்பட்டமாக தெரிந்தது. தெரிந்து கொண்டே வேணுமென்றுதான் கேட்டாள். கொஞ்சம் பெயின் தான். எவனோ ஒருத்தன் வந்து கையை கட்டைய வச்சு அடிச்சுட்டு போயிட்டான். பார்க்கிங்ல லைட் வெளிச்சம் இல்ல, அதனால சரியா தெரியல. எங்கேயோ விட்டது தொட்டது துரத்துறது போல இருக்கு என்றான். அப்போது ஆர்த்தோ டாக்டர் அங்கே வந்தார். ஹாய் அதிதி, இவர் உங்க கணவர்னு ரீனா சொன்னாங்க. நான் உங்க கல்யாணத்துக்கு வரலல்ல, அதான் தெரியல, சாரி. இட்ஸ் ஓகே டாக்டர். இவருக்கு எப்படி இருக்கு? எலும்பு நல்லா தானே இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதிதி, ஃப்ராக்சர் தான். 15 டேஸ் ரெஸ்ட் எடுத்தா போதும். பெரிய அடியெல்லாம் இல்லை. ஒரு 5 டேஸ் கழிச்சு வந்து கட்டு பிரிச்சு மாத்தினா போதும். தேங்க்ஸ் டாக்டர். இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம்ல? ஓஎஸ், தாராளமா கூட்டிட்டு போங்க. பெயின் கில்லர் டேப்லெட் போட்டா போதும். ஓகே டாக்டர். வருண், மெதுவா வெளியே வாங்க, நான் கார் எடுத்துட்டு வரேன். அப்போ ஏன் கார்? அதை உங்க அப்பாவை எடுத்துட்டு வர சொல்லுங்க. நீங்க வாங்க அத்தை, போலாம் என வசந்தியை அழைத்து கொண்டு சென்று விட்டாள். வீட்டுக்கு வந்த பின் வருண் அறைக்கே சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்தார் வசந்தி. அதிதி வருண் என்ன செய்கிறான் என திரும்பி கூட பார்க்கவில்லை. அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். அவளை பார்க்க பார்க்க வருணுக்கு கடுப்பாக வந்தது. அவள் ஹாஸ்பிட்டலில் பேசிய பேச்சுக்கு இன்று அவளை கதறவிட வேண்டும் என நினைத்தான். ஆனால் எவனோ ஒருவன் கையை உடைத்து படுக்க வைத்து விட்டான். அவன் உருவ அமைப்பை வைத்து அவன் யார் என கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் கண்ணுக்கு தெரியாத அவனை பற்றி யோசிப்பதை விட கண் முன்னால் இருக்கும் இவளைதான் முதலில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மனதிற்குள் கொழுந்துவிட்டு எரிந்தது. வருண் நினைத்ததற்கு எதிர்மாறாக இன்றுதான் அதிதிக்கு நிம்மதியாக இருப்பது போல தோன்றியது. இன்று மட்டுமில்லை, இன்னும் 15 நாட்களுக்கு வருண் தன் அருகில் வரமாட்டான். மேலும் அவன் ஏற்பாடு செய்திருந்த ஹனிமூன் போக முடியாது. அந்த நினைப்பே அவளுக்கு அல்வா சாப்பிட்டது போல் இனித்தது.
என்ன அதிதி, எனக்கு கை உடைஞ்சு போச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. உன் முகத்துல லைட்டு போட்ட மாதிரி பளிச்சுன்னு இருக்கே. அப்படியா? எனக்கு ஒன்றும் தெரியலையே வருண். ஆனா ஒரு விஷயம், நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அத்தைக்கு செலவு பண்ண முடியாதுன்னு பேசுனீங்க. இப்போ உங்களுக்கே அடிபட்டு செலவு பண்ண வேண்டியதாச்சு பாத்தீங்களா? அதுதான் சந்தோஷம். ஓ, எனக்கு என்னவோ நீ தான் ஆள வச்சு என் கைய உடைக்க சொன்னேன்னு தோணுது. என்ன வருண் பேசுறீங்க? நான் டாக்டர், உங்கள மாதிரி கொலை பண்ற ரவுடி இல்ல. அப்புறம் எனக்கு உங்ககிட்ட சண்டை போடுற மூட் இப்போ இல்ல. எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்குறேன். குட் நைட். வருண் பதிலை எதிர்பார்க்காமல் அதிதி படுத்து விட்டாள். மனது அமைதியாக நிம்மதியாக இருந்ததால் படுத்தவுடன் உறங்கிவிட்டாள். மறுநாள் காலை அதிதி எழும்போது வருண் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். அதிதி குளித்து தயாராகி வரும் வரை கூட வருண் கண் முழிக்கவில்லை. பாதி இரவு வரை வருண் கண்கள் இரண்டும் வெளியே வந்து விழும் அளவிற்கு அதிதியை முறைத்துக் கொண்டிருந்து விட்டுதான் தூங்கினான் என்பது அதிதிக்கு தெரியாது. ஒருவேளை பெயின் கில்லர் போட்டதுக்கு தூக்கம் வருது போல என நினைத்து கொண்டு கீழே சென்றாள். வசந்தியும் வரதராஜனும் வரவேற்பறையில் அமர்ந்திருந்தனர். வசந்தியின் முகம் சரியில்லை என்பது அவரை பார்த்த போதே தெரிந்தது. வரதராஜன் அதிதியை தான் முறைத்து கொண்டு அமர்ந்திருந்தார். அதிதி அவரை கண்டு கொள்ளாமல், அத்த, உங்களுக்கு பார்க்க வேண்டிய டாக்டர் மத்தியானம் தான் வருவாங்க. நான் என் காரை அனுப்பி வைக்கிறேன், நீங்க அதுல வந்துருங்க என்றாள். வசந்தி அதிதிக்கு பதில் சொல்லாமல் வரதராஜனை பார்த்தார். அதான் உடம்பு சரியாகிடுச்சுல்ல, இனி எங்கேயும் போக வேண்டாம் வசந்தி, சும்மா வீட்லயே இரு, அது போதும். என்ன போதும்? என்ன பேசுறீங்க நீங்க? அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு இன்னும் கண்டுபிடிக்கல. அதுக்குள்ள நீங்களே எப்படி சரியாகிடுச்சுன்னு சொல்றீங்க? நான் உன்கிட்ட பேசல அதிதி என முகத்தை திருப்பிக் கொண்டார் அவர். எனக்கும் உங்ககிட்ட பேசணும்னு அவசியம் இல்ல. இங்க பாருங்க அத்த, பொதுவா பாதிக்கப்பட்டவங்க கிட்ட என்ன நோய் இருக்குன்னு டாக்டர் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொந்தக்காரங்க கிட்ட தான் சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு சொந்தக்காரங்க சரியில்லை, அதனால உங்ககிட்டயே சொல்றேன். உங்களுக்கு பிளட் கேன்சரா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க சொல்ற அறிகுறி எல்லாம் அப்படித்தான் இருக்கு. சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டா அப்புறம் ரொம்ப கஷ்டம். முதல்ல நம்ம அந்த டாக்டரை பார்க்கணும், அப்புறம் பிளட் டெஸ்ட் எடுக்கணும், அப்புறம் தேவைப்பட்டா போன் மேரோ எடுத்து பார்க்கணும். தயவு செஞ்சு இவங்க யார் பேசுறதையும் கேட்காம ஹாஸ்பிட்டலுக்கு வர வழியை பாருங்க. நான் கிளம்புறேன் என சொல்லிவிட்டு அதிதி கிளம்பிவிட்டாள். மாடியிலிருந்து அப்போது இறங்கி வந்து கொண்டிருந்தான் வருண். அவனுக்கும் அதிதி சொன்ன பிளட் கேன்சர் என்ற வார்த்தை கேட்டது. வரதராஜன் வசந்தியைப் போல் அவனும் அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டான். அத்தியாயம் 22. வசந்திக்கு பிளட் கேன்சர் இருப்பதாக சந்தேகம் இருக்கு என கூறிவிட்டு அதிதி ஹாஸ்பிட்டலுக்கு சென்று விட்டாள். வருண் ஓடி வந்து வசந்தியின் கைகளை பிடித்து கொண்டான். அம்மா, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். அவ ஏதோ தெரியாம பேசுறா. உங்களுக்கு அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல. நம்ம வேற நல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கலாம் என்ற வருணின் கண்கள் கலங்கி இருந்தது. வசந்திக்கு இப்படி பிரச்சனை இருக்கும் என அவன் நினைக்கவில்லை. தளர்ந்து போய் அமர்ந்து விட்டார் வசந்தி. அவர் காலடியில் அமர்ந்து அவர் மடியில் தலை சாய்த்து கொண்டான் வருண். என்னதான் வரதராஜனின் தவறான போதனைகளால் சில விஷயங்கள் செய்தாலும் தாயின் மீது பாசம் அதிகமாக வைத்திருந்தான் வருண். அதனால்தான் அவருக்கு இப்படி ஒரு நோய் இருக்கும் என்பதை அவனால் தாங்க முடியவில்லை. இப்போது கூட வரதராஜனுக்கு அதிதி சொன்ன விஷயம் பெரிதாக தோன்றவில்லை. இப்ப எதுக்கு 2 பேரும் அழுதுட்டு இருக்கீங்க? ஏதோ அந்த பொண்ணு உளறிட்டு இருக்கு, அத போய் பெருசா பேசிக்கிட்டு. இல்லப்பா, கொஞ்ச நாளாக அம்மா சரியில்லைதான். நீங்க கவனிச்சு பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏம்மா, நீங்களாச்சும் சொல்லியிருக்கலாம்ல. சொன்னா மட்டும் என்ன வருண் ஆக போகுது? அப்ப கூட பக்கத்து தெரு டாக்டரை வர சொல்லி ஊசி போட சொல்லுவீங்க, அவ்வளவுதானே. ஆனா அதிதி நான் நேத்து படுத்திருந்ததை வச்சு கண்டுபிடிச்சிட்டா. எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழணும்னு ஆசையா இருக்கு. அதனால இனி உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன். நான் இன்னைக்கு அதிதி சொன்ன டாக்டரை பார்க்க தான் போறேன் என்றார். நான் வரேன் அம்மா உங்க கூட என்றான் வருண். வேண்டாம் வருண், நீ ஃபேக்டரிக்கு போ, அதுதான் முக்கியம். அம்மா, அப்படி பேசாதீங்க ப்ளீஸ். அவளுக்கு கால் பண்ணி கார் அனுப்ப வேணான்னு சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன். டிரைவரை வர சொல்றேன். சரி வருண் என கூறிவிட்டு எழுந்து சென்று விட்டார் வசந்தி. வருணுக்கு மனம் கனத்து போய் இருந்தது. அதிதி மதியம்தான் வர சொல்லியிருந்தாள். அதனால் காத்திருப்பதை தவிர வேறு வழி தெரியவில்லை. ஆனால் வரதராஜன் முகத்தில் எதையும் காட்டவில்லை. அவர் எழுந்து ஃபேக்டரிக்கு சென்று விட்டார். அதிதி மருத்துவமனைக்கு வரும்போது சாரதா அவளுக்காக காத்திருந்தார். அதிதியை பார்த்தவுடன் ஓடி வந்து கட்டிக்கொண்டார். அதிதிக்கும் அவரை மிகவும் பிடிக்கும். அவர் இங்கு சிகிச்சையில் இருந்த பொழுது அதிதியை அவர் பெற்ற மகள் போலதான் நினைத்திருந்தார். 2 வருடங்களுக்கு பின் நேற்றுதான் அவரை பார்த்தாள் அதிதி. ஆனால் வசந்தி கூட இருந்ததால் அவருடன் பேச முடியவில்லை. சாரதாம்மா, எப்படி இருக்கீங்க என அதிதியும் அவரை கட்டி கொண்டாள். இப்போதான் என்னை உனக்கு கண்ணுக்கு தெரியுதா? நேத்து என்ன நீ பார்க்கவே இல்லையா சொல்லு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? உன் கூட நான் பேச மாட்டேன் போ என முகத்தை திருப்பிக் கொண்டார் சாரதா. அவரின் குழந்தைத்தனத்தை நினைத்து சிரித்து கொண்டாள் அதிதி. ஆனால் தனக்கு கல்யாணமான விஷயத்தை இவரிடம் எப்படி சொல்வது என யோசித்துக் கொண்டிருந்தாள். அதற்கு முதல் பூபதியை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். சாரதாம்மா, வந்துட்டீங்களா என்றபடி வந்தாள் ரீனா. போ ரீனா கண்ணு, உன்கிட்டயும் நான் பேச மாட்டேன் போ. நேத்து நீ என்னை விட்டு போக சொன்னதானே? சரி, பேச வேண்டாம். எங்களுக்கு பூபதி இருந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க.
நாங்க தானே உங்கள ஆம்புலன்ஸ்ல அனுப்பி வச்சோம். 2 வருஷத்துக்கு அப்புறம் அவர் எப்படி உயிரோட வந்தாரு? சொல்லுங்க. கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு வந்துட்டு போறாரு. நிஜமாகவே உயிரோட தான் இருக்காரா? இல்ல பேய் ஆவியா சுத்திட்டு இருக்காரா? சொல்லுங்க. என்ன ரீனா கண்ணு இப்படி கேக்குற? அப்ப நடந்த எதுவும் உங்க 2 பேருக்கும் தெரியாதா? எங்களுக்கு தெரியல. அதனால தான் உங்ககிட்ட கேக்குறேன். அதிதியும் அவர் என்ன சொல்லப் போகிறார் என கேட்க ஆர்வமாக இருந்தாள். பொங்கி வந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு பேச ஆரம்பித்தார் சாரதா. இங்கிருந்து தம்பி இறந்துட்டான்னு சொல்லி நீங்க 2 பேரும் அவனை ஆம்புலன்ஸ்ல வச்சு என்னையும் அவனையும் அனுப்பி வச்சீங்களா? தம்பி இறந்த துக்கமும், அவனுக்கு அடிபட்டு இங்க இருந்த 2 நாளும் நான் சரியா சாப்பிடல. அந்த மயக்கமும் வர நான் அப்படியே அவன் மேல அழுதுகிட்டே படுத்திருந்தேன். ஊர்ல இருக்கவங்களுக்கு தகவல் கொடுத்திருந்தேன். அதனால அவங்க எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருந்தாங்க. மனசு முழுக்க வேதனை. அதனால வண்டி போன வழிய நான் கவனிக்கல. வண்டி கிளம்பி ஒரு 3 மணி நேரம் கழிச்சு ரொம்ப வேகமா போய்க்கிட்டு இருந்த வண்டி எதிர்ல வந்துட்டு இருந்த லாரி மேல பலமா போய் மோதிருச்சு. அடிச்ச வேகத்துல வண்டிக்குள்ள இருந்த எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் விழுந்துட்டோம். ஹைவே ரோடு வேற. ஆக்சிடென்ட் நடந்தது நைட்டு 2 மணி இருக்கும். அதனால தான் யாருக்குமே தகவல் தெரியல. நானே மறுநாள் காலையில 10 மணிக்கு தான் கண் முழிச்சு பார்த்தேன். எங்க ஊர்க்காரங்க 2 பேரும் என் பக்கத்துல இருந்தாங்க. அவங்க கிட்ட பூபதிய பத்தி கேட்டேன். அடிபட்ட இடத்துல இருந்து என்னையும் வண்டி டிரைவர மட்டும் தான் கூட்டிட்டு வந்தோம்னு சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. பூபதி உடம்பு எங்க போச்சுன்னும் தெரியல. அம்மா என்ன சொல்றீங்க? அப்ப இங்க அடிக்கடி வரப்போக இருக்காரே அவர் பூபதி இல்லையா? பேய் பிசாசு தானா? வாய மூடு ரீனா. அவங்கள முழுசா சொல்ல விடு என்றாள் அதிதி. ரீனா முறைத்தபடி முகத்தை திருப்பிக் கொண்டாள். நீங்க சொல்லுங்கம்மா அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? அங்க என்கிட்ட விசாரிக்க வந்த போலீஸ் கிட்ட சொன்னேன் அதித்தி. அவங்களும் விபத்து நடந்த இடத்துக்கு போய் பூபதிய தேடி பார்த்தாங்க. ஆனா அவன் கிடைக்கல. நானும் என் ஊர் ஆளுங்கள வச்சு தேடி பார்த்தேன். ஆனா பலன் இல்ல. ஆக்சிடென்ட் நடந்த இடத்த சுத்தி காடு தான் இருந்துச்சு. அதனால மிருகங்கள் ஏதாச்சும் உடம்ப தூக்கிட்டு போயிருக்கும்னு நினைச்சு அழுதுகிட்டே மனச தேத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த 2 வருஷமா அவன பத்தி எந்த தகவலும் இல்ல. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்க்கார பையன் ஒருத்தன் பூபதிய இங்க பார்த்தேன்னு எனக்கு தகவல் குடுத்தான். ஆனா நான் நம்பல. அப்பதான் அவன் பூபதி இந்த ஹாஸ்பிட்டல் வாசல் கிட்ட நிக்கிற மாதிரி போட்டோ பிடிச்சு எனக்கு அனுப்பிவிட்டான். அத பார்த்த அப்புறம் தான் எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு. எப்படியும் நீ இருக்க இடத்துல தான் அவனும் இருப்பான்னு நினைச்சு இங்க வந்தேன். அப்ப இப்போ வரைக்கும் நீங்க அவர பார்க்கவே இல்லையா? இல்ல அதித்தி கண்ணு. நேத்து ரீனா என்ன போக சொல்லவும் எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. அப்புறம் தான் எங்க சொந்தக்காரங்க வீடு இங்க இருக்குன்னு ஞாபகம் வந்து அங்க போயிட்டு இப்பதான் இங்க வந்திருக்கேன். என்னடி அதித்தி இது? சாரதாம்மா கிட்ட பேசினா நம்ம குழப்பமெல்லாம் போயிடும்னு நினைச்சா இப்பதான் இன்னும் குழப்பமா இருக்கு என தலையை பிடித்து கொண்டாள் ரீனா. ஆமா ரீனா. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. ஏன் இன்னும் பூபதி உங்கள பார்க்க வரல? அவருக்கு நீங்க தானே உயிர். அவர் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா நீங்க சந்தோஷப்படுவீங்க தானே? அப்புறம் ஏன் வரல? அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அது ஒண்ணும் இல்ல அதித்தி. உன்னையும் அம்மாவையும் ஒண்ணா பார்க்கணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்றபடி உள்ளே வந்தான் பூபதி. அவனை பார்த்தவுடன் ஓடி சென்று அவனை கட்டிக்கொண்டு அழுதார் சாரதா. பூபதிக்கும் கண்கள் கலங்கியது. ரீனாவும் அதித்தியும் கூட கலங்கி போய்விட்டனர். ஏண்டா ராஜா இப்படி பண்ண? அம்மாவ தேடி வர்றதுக்கு ஏண்டா இவ்வளவு தயக்கம் என அவனை தடவி கொடுத்தார் சாரதா. அது இல்லம்மா, அதிதிய கல்யாணம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளையா தான் உங்க முன்னாடி வரணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க என்ன தேடி வந்துட்டீங்க. அதுக்கு என்ன ராஜா, இப்பவே நல்ல நாள் பார்க்க சொல்றேன். உடனே கல்யாணத்தை வச்சுப்போம். ஏற்கனவே நம்ம பேசினது தானே. இரு, நம்ம சொந்தக்காரங்க கிட்ட நீ உயிரோட இருக்கிறத சொல்லிட்டு வரேன். எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அம்மா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க போலாம். வெளியே நிறைய பேர் அதிதிய பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதெல்லாம் அப்புறமா பொறுமையா வந்து பேசலாம் வாங்க. அப்படியா? ஆமா, அதுவும் சரிதான். அதிதி கண்ணு, நீ வேலைய பாரு. எனக்கு இவனை பார்த்த சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல. நான் உன்னை அப்புறமா வந்து பாக்குறேன், சரியா? வா பூபதி போகலாம் என அவனை அழைத்து கொண்டு வெளியே சென்றார். பூபதி அதிதியை பார்த்து கண்ணடித்தபடி சென்றான். வெளியே வருணும் வசந்தியும் அதிதியை பார்ப்பதற்கு நின்று கொண்டிருந்தனர். ஹாய் பூபதி, நீங்க என்ன இங்க அதிதி ரூம்ல இருந்து வர்றீங்க என்றான் வருண். பூபதி கூட வருண் இங்கே வருவான் என எதிர்பார்க்கவில்லை. அது வந்து அது ஏண்டா பூபதி தயங்குற? என் மருமகளை பார்க்க வந்தேன்னு சொல்ல வேண்டியது தானே? தம்பி, இந்த ரூம்ல தான் இருக்கா என் மருமக என்று சொல்லிவிட்டு பூபதியை அழைத்து கொண்டு சென்று விட்டார் சாரதா. அத்தியாயம் 23. என் மருமக உள்ள இருக்கா, அவளதான் பார்க்க வந்தோம் என்று சொல்லிவிட்டு பூபதியை அழைத்து சென்று விட்டார் சாரதா. அவர் பேசியது வருணுக்கு புரியவில்லை. திரும்பி வசந்தியை பார்த்தான். என்னம்மா இது, இவங்க அதிதியை இவங்க மருமகன்னு சொல்லிட்டு போறாங்க? அது ஒன்றும் இல்ல வருண், நேத்து கூட நான் இங்க இருக்கப்போ வந்து அப்படிதான் சொன்னாங்க. அப்புறம்தான் தெரிஞ்சது அவங்க கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவங்க போலன்னு. ரீனா பாப்பா இருக்குல்ல, அதுதான் எனக்கு சொல்லுச்சு. அவங்களுக்கு அதிதியை ரொம்ப பிடிக்கும் போல, அதனாலதான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் பெருசா எடுத்துக்க வேண்டாம், சரியா?
இவங்க பூபதி அம்மான்னு எனக்கே இன்னைக்கு தான் தெரியுது. அவங்களுக்கு உடம்புக்கு ஏதோ பிரச்சனை. அந்த ரீனா பாப்பா கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கறாங்க. அதனால தான் வந்திருக்காங்க. ஓ! அப்படியா? அப்போ சரி. என்னதான் வருண் வசந்தியிடம் சரி என்று சொன்னாலும் அவனால் இதை எளிதில் கடக்க முடியவில்லை. ஏதோ ஒன்று இடிப்பது போல தோன்றியது. இதை விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும் என நினைத்துக் கொண்டான். உள்ளே சரியான நேரத்தில் பூபதி வருவான் என எதிர்பார்க்காத தோழிகள் இருவரும் திகைத்துப் போய்விட்டனர். இதுக்கு மேல பூபதி வாயைத் தொறந்து சொன்னா மட்டும்தான் அவனை பத்தின மர்மம் தெரியும். ஆமா ரீனா, எப்படிதான் எல்லா இடத்துக்கும் சரியா வர்றான்னு தெரியல. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சும் சாரதாம்மா கிட்ட என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவனை என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. விடு அதிதி, வெளியே அவுட் பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள கவனி, அப்புறம் இதை பத்தி யோசிக்கலாம் சரியா? நான் என் ரூம்க்கு போறேன் என சொல்லிவிட்டு வெளியே வந்தாள். அங்கு வருண் நின்றிருந்தான். ஹாய் வருண். ஹாய், நாங்க அதிதிய பார்க்கணும். உள்ளதான் இருக்கா, போங்க. சரி வாங்கம்மா என வசந்தியை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். வசந்தியை வர சொன்னதே அப்போதுதான் அதிதிக்கு ஞாபகம் வந்தது. நீ சொன்ன டாக்டர் வந்தாச்சா? நான் அம்மாவை கூட்டிட்டு போவா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் கேட்கிறேன் என சொல்லிவிட்டு ரிசப்ஷனுக்கு அழைத்து கேட்டாள். 10 நிமிடத்தில் வர சொன்னார்கள். டாக்டர் இருக்காரு, வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 மினிட்ஸ்ல போகலாம். ஓகே, நீ உன் வேலையை பாரு, நான் அம்மாவை கூட்டிட்டு போறேன். இல்ல வருண், அதிதியும் கூட வரட்டும், அவ கூட இருந்தா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும் என்றார் வசந்தி. அதற்கு பின் வருண் எதுவும் பேசவில்லை. சொன்னதைப் போல 10 நிமிடத்தில் டாக்டரை சந்தித்தனர். ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துவிட்டு நீங்க சொல்ற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு அதிதி, எதுக்கும் நம்ம பிளட் டெஸ்ட் பார்க்கலாம் என எழுதி கொடுத்தார். அதை பார்த்த அதிதி, என்ன டாக்டர் 3 டைம்ஸ் பிளட் டெஸ்ட் ரிப்பீட் பண்ண சொல்லி எழுதியிருக்கீங்க? ஆமா தீதி, அப்படி பார்த்தாதான் கவுண்ட் கரெக்டா இருக்கான்னு பார்க்க முடியும். ஓகே டாக்டர், டெஸ்ட் எடுத்துட்டு வரோம். இங்க பாருங்க வசந்தி அம்மா, எதுக்கும் நீங்க பயப்பட வேண்டாம், புரியுதா? நம்ம ரிப்போர்ட் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம், சரியா? சரிங்க டாக்டர். 3-4 முறை ரத்தம் எடுத்து பரிசோதனை செய்யப்பட்டது. அனைத்து முறையும் சோதனை முடிவுகள் மாறி மாறிதான் வந்தது. என்ன அதிதி இது என வருண் கூட கலங்கி விட்டான். பொறுமையா இருங்க வருண், இன்னும் டாக்டர் எதுவும் சொல்லலல்ல, வெயிட் பண்ணுங்க. பின் டாக்டரை பார்த்த பொழுது முடிவுகள் அவருக்கு திருப்தியாக இல்லை. அதிதி, ரிப்போர்ட் எல்லாம் அப்நார்மலா இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் போன் மேரோ டெஸ்ட் தான் எடுக்கணும். அதை கேட்டு அதிதி ஒரு கணம் தயங்கினாள். என்ன அதிதி, நீங்க ஒரு டாக்டர், நீங்களே பயந்தா எப்படி சொல்லுங்க? புரியுது டாக்டர், நான் கூட்டிட்டு வரேன். எப்போ எடுக்கலாம்? இன்னைக்கு வேண்டாம் அதிதி, பிளட் நிறைய எடுத்திருக்கு, ரொம்ப சோர்வா இருக்காங்க. இன்னைக்கு சனிக்கிழமை, நீங்க திங்கட்கிழமை கூட்டிட்டு வாங்க, பண்ணிக்கலாம். அது ரிப்போர்ட் வர 18 டேஸ் ஆகும். அது வரைக்கும் நான் கொடுக்குற மெடிசன் எடுத்துக்கோங்க, பயப்பட வேண்டாம், சரியாயிரும். ஓகே டாக்டர். வசந்தியை அழைத்து கொண்டு வெளியே வந்தாள் அதிதி. வசந்தியின் முகம் பயத்தில் வெளிரி போய் இருந்தது. அத்தை, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த காலத்துல எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதுவும் இல்லாம நான் உங்க கூடவே தானே இருக்கேன். அதனால எதுக்கும் கவலைப்படாதீங்க, சரியா? நீ இருக்க தைரியத்துல தான் நான் இருக்கேன் அதிதி. இல்லைன்னா பயத்திலேயே நான் செத்துருவேன் போல இருக்கு. ஐயோ அத்தை, என்ன பேச்சு இது? நீங்க வீட்டுக்கு கிளம்பி போய் ரெஸ்ட் எடுங்க. வருண், கூட்டிட்டு போங்க. அம்மா, நீங்க போய் கார்ல இருங்க, நான் அதிதி கிட்ட பேசிட்டு வரேன். சரி வருண். அவர் போன பின், என்ன வருண், என்கிட்ட என்ன பேசணும்? ரொம்ப தேங்க்ஸ் அதிதி. நமக்குள்ள நிறைய சண்டை இருக்கு. ஆனா நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்கல. அம்மாக்கு நிறைய தைரியம் கொடுத்திருக்க, அதுக்குதான். நான் என் கடமையை தான் செஞ்ச வருண். நீங்க கிளம்புங்க, எனக்கு வேலை இருக்கு என சொல்லிவிட்டு அதிதி கிளம்பி விட்டாள். கொஞ்சம் நல்ல மனசு இருக்கு, ஆனா திமிரு மட்டும் உடம்பு முழுக்க இருக்கு, திருந்தவே மாட்டா என நினைத்து விட்டு காரை நோக்கி போனான். வசந்தி சோர்வாக அமர்ந்திருந்தார். அம்மா, ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரவா? வேண்டாம் வருண், கார் எடுக்க சொல்லு, வீட்டுக்கு போகலாம். சரிம்மா. வருண் காரில் ஏறி அமர்ந்த பின் வசந்தி மெதுவாக பேச்சை ஆரம்பித்தார். தம்பி. சொல்லுங்கம்மா. நான் சொல்லுறேன்னு தப்பா எடுத்துக்காத வருண். நீயும் அதிதியும் சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு தெரியும். உனக்கு நான் புத்தி சொல்லணும்னு அவசியம் இல்ல. இருந்தாலும் கண்ணு முன்னாடி நீங்க 2 பேரும் நல்லா இல்லைன்னு தெரியுது. உங்களுக்கு கல்யாணமாகி இன்னும் 1 மாசம் கூட ஆகல. ஆனா எப்போ பார்த்தாலும் எலியும் பூனையும் மாதிரி சண்டை போடுறீங்க. அதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதிதி ரொம்ப நல்ல பொண்ணு வருண். அவளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. உன் அப்பா கூட நான் ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்ததில்ல. என் வாழ்க்கையில எனக்கு இருக்க ஒரே சந்தோஷம் நீ மட்டும்தான். நீ நிம்மதியா இருந்தாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். அம்மா, நாங்க நல்லாதான் இருக்கோம். நீங்க எதையும் நினைச்சு கவலைப்பட வேண்டாம், சரியா? அவளை நான் என்னைக்கும் விடமாட்டேன். என் வாழ்க்கையில அவளை தவிர வேற யாரும் இல்ல. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. நான் பாத்துக்கிறேன். வீடு வந்துருச்சு, நீங்க இறங்கி உள்ள போங்க, நான் ஃபேக்டரி வரைக்கும் போயிட்டு வரேன். சரிப்பா. வருண் காரில் செல்லும் பொழுது வசந்தி சொன்னது பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். கொலை நடந்ததை பார்த்த பின் தான் அதிதியின் நடவடிக்கைகளில் மாற்றம் தெரிகிறது. இனி கொஞ்சம் அதிதியிடம் நன்றாக நடந்து கொள்ள வேண்டும் என நினைத்து கொண்டான். ஆனால் அதிதியிடம் எதுவும் வேலைக்கு ஆகாது என அப்போது வருணுக்கு தெரிந்திருக்கவில்லை. காலை முதல் சரியாக வேலை செய்யாததால் அதிதிக்கு இரவு வரை வேலை அதிகமாக இருந்தது. கிளம்பும் சமயம் குமரன் வந்தான். ரீனாவும் அதிதியுடன் தான் இருந்தாள். அக்கா, நாளைக்கு கீதா வரேன்னு சொல்றா, உங்களுக்கு எப்போ ஃப்ரீன்னு சொல்லுங்கக்கா.
லஞ்ச் டைம்ல வர சொல்லு குமரா, பார்க்கலாம். சரி. அப்புறம் ரீனாக்கா, அதிதி அக்காவ விட நீங்க தான் என்கிட்ட நல்லா பேசுவீங்க. ஆனா இப்பல்லாம் முகத்த கூட நேரா பார்க்க மாட்டேங்கிறீங்க. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? அதிதி அக்கா கிட்ட கேட்டா உங்களுக்கு அதிக வேலைன்னு சொல்லுறாங்க. இப்ப நீங்க ஃப்ரீ தானே? சொல்லுங்க. ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? எனக்கு இப்ப பதில் தெரியணும். குமரா, என்ன இது சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்க? நீ கிளம்பு, நாளைக்கு பார்க்கலாம். இல்ல அதிதி அக்கா, நான் உங்க 2 பேருக்காக தான் வேற நல்ல இடத்துல வாய்ப்பு வந்தும் நான் போகல. இங்க எனக்குன்னு இருக்கிறது நீங்க 2 பேர் மட்டும் தான். அப்படி இருக்கப்போ அதுல ஒருத்தர் பேசலன்னா எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? அதிதி, நீ பேசிட்டு கிளம்பு, எனக்கு நேரமாச்சு, நானும் கிளம்புறேன் என சொல்லிவிட்டு ரீனா திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். குமரனுக்கு கோபம் தலைக்கு மேல் ஏறிவிட்டது. இப்ப கூட பாத்தீங்களாக்கா, பேசிட்டு இருக்கப்பவே போறாங்க. இப்ப பாருங்க என வேகமாக போய் ரீனாவின் கையை பிடித்து விட்டான். அதிர்ந்து போய் திரும்பியவள், விடு குமரா, என்ன பழக்கம் இது? அதிதியும் இவர்கள் அருகில் ஓடி வந்தாள். இன்று ஏதோ தவறாக நடக்கப் போவதாக அவளுக்கு தோன்றியது. எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க ரீனாக்கா, ப்ளீஸ். ரீனா மூச்சை இழுத்து விட்டாள். பின், ஐ லவ் யூ குமரா, போதுமா பதில்? இப்போ கிளம்பு என சொல்லிவிட்டு போய்விட்டாள். அத்தியாயம் 24. எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க என ரீனாவின் கையை பிடித்தான் குமரன். அதிர்ந்து போய் திரும்பினாள் ரீனா. குமரா, என்ன பழக்கம் இது? கையை விடு. ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க? ஐ லவ் யூ குமரா, பதில் போதுமா என சொல்லிவிட்டு வேகமாக போய்விட்டாள் ரீனா. குமரனும் அதிதியும் என்ன பேசுவது என்று தெரியாமல் நின்றனர். அதிதிதான் முதலில் தன்னிலை அடைந்தாள். இதுக்குதான் குமரா அவகிட்ட பேச வேண்டான்னு சொன்னேன். உங்களுக்கு முன்னாடியே தெரியுமாக்கா? தெரியும் குமரா, அவ ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டா. அவ 2 வருஷமா உன்னை லவ் பண்றா குமரா. ஆனா நீ அவள அக்காவா தான் நினைக்கிற. அதனால அவளால உன்கிட்ட சொல்ல முடியல. நீ தப்பா நினைச்சிட்டா என்ன பண்றதுன்னு பயம் அவளுக்கு. நான் எப்படி அக்கா அவங்கள தப்பா நினைப்பேன்? இது கொஞ்சம் சங்கடம் தான் குமரா. அவ அவளுக்குள்ளே நிறைய அழுத்தி வச்சுட்டு இருந்தா. இன்னைக்கு நீ திரும்ப திரும்ப கேட்கவும் அவ இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு போயிட்டா. வேற ஒன்னும் இல்ல. நீ அவளை தப்பா எடுத்துக்காத குமரா, ப்ளீஸ். ஐயோ அக்கா, அப்படியெல்லாம் இல்ல. அவங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் வர்றதுக்கு நான் காரணமான்னு நினைக்கிறப்பதான் எனக்கு கவலையா இருக்கு. இனி அவங்க முகத்தை நான் எப்படி பார்த்து பேச முடியும்? இதுதான் தப்பு குமரா. நீ பேசாம இருந்தா அவ குற்ற உணர்ச்சியில கஷ்டப்படுவா. நீ எப்பவும் போல பேசு. அவ சொன்னதை உன் மனசுல வச்சுக்காத. கொஞ்ச நாள் ஆகும், சரியா? அவ சரியாயிருவா. புரியுதுக்கா. சரி குமரா, நீ கிளம்பு, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். சரிக்கா. குமரன் போவதையே வருத்தத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். எது நடக்கக்கூடாது என நினைத்தாலோ அது நடந்து விட்டது. பெருமூச்சு விட்டு திரும்பி நடந்தாள். எதிரே பூபதி வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்த பின், கடவுளே, இன்னைக்கு இன்னும் எவ்வளவுதான் நடக்குமோ தெரியல. என்ன திதி, ரொம்ப சோர்வா இருக்க போல? உங்க மாமியாருக்கு எப்படி இருக்கு? அவருக்கு என்ன பிரச்சனை இருந்தா உனக்கு என்ன? அத பத்தி நீ ஏன் கேக்குற? என்ன அதிதி, எனக்கும் உன் மேல அக்கறை இருக்கு. அதனாலதான். உன் அக்கறை எனக்கு தேவையில்லை, நீ கிளம்பு. உன்னை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தெரியும். அப்படி இருந்தும் காலையில அம்மா கிட்ட அதிதியை கல்யாணம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளையா வர்றேன்னு சொல்ற. உனக்கு அறிவில்லையா? நீ உண்மையா அவங்க கிட்ட சொல்லு. அதுதான் நல்லது. அவங்க வேற கல்யாணத்துக்கு தேதி பாக்குறேன்னு சொல்றாங்க. என்னால சொல்ல முடியாது அதிதி. எந்த காலத்திலயும் அதிர்ச்சி கொடுக்கிற விஷயங்கள் அவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நீ தானே சொன்ன, மறந்து போச்சா? அதுக்குன்னு நம்ம கல்யாணம் பண்ணிக்கவா முடியும்? அதுல என்ன அதிதி தப்பு? நான் உனக்காக தான் செத்து பொழைச்சு வந்திருக்கேன். நீ எனக்காக பிறந்தவ அதிதி. நம்ம எப்படியெல்லாம் லவ் பண்ணோம் உனக்கு மறந்து போச்சா? எனக்கு எதுவும் மறந்து போகல பூபதி. ஆனா நான் இன்னும் உன்னோட காதலி இல்ல. வேற ஒருத்தரோட மனைவி. அது உனக்கு மறந்து போச்சா? சொல்லு. ஸ்டாப் இட் அதிதி. என்ன ஸ்டாப் இட் பூபதி? நான் தெரியாம தான் கேக்குறேன். இவ்வளவு நாள் எங்க இருந்த? நீ இப்போ கரெக்டா எனக்கு கல்யாணம் ஆன உடனே வந்து நிக்கிற. உன் பிளான் என்ன பூபதி? எனக்கு நிஜமா புரியல. நீங்க போன ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு காலையில அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீ எங்க போனேன்னு அவங்களுக்கு கூட தெரியல. நீ இவ்வளவு நாள் எங்க தான் இருந்த பூபதி? இப்போ சரியா எனக்கு கல்யாணம் ஆன பின்ன வந்து நிக்கிற. இதெல்லாம் நீ வேணும்னு தானே பண்ற. அப்படி இல்ல அதிதி. என்னை பத்தி சொல்ல நீ வாய்ப்பு கொடுத்தாதானே நான் சொல்ல முடியும். எப்போ உன்கிட்ட சொல்ல வந்தாலும் ஏதாச்சும் ஒரு தடங்கல் வருது. நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? இப்போ ஒரு தடங்கலும் இல்ல, சொல்லு. நீ வீட்டுக்கு போகலையா அதிதி? மணி 10 அத நான் பாத்துக்கிறேன், நீ சொல்லு. பூபதி பெருமூச்சு விட்டு கொண்டு சொல்ல ஆரம்பித்தான். இங்கிருந்து என் பாடியை நீயும் ரீனாவும் அனுப்பி வச்சீங்கல்ல, அது எனக்கே தெரியும். ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அத சொல்லு. அந்த ஆக்சிடென்ட்ல நாங்க போன வண்டி ரொம்ப மோசமா ஆக்சிடென்ட் ஆச்சு. டிரைவரும் அம்மாவும் மட்டும் ரோட்டு ஓரத்துல விழுந்துட்டாங்க. நான் இருந்த ஐஸ் பாக்ஸ் ஓப்பன் ஆகி என்னோட பாடி மட்டும் காட்டுக்குள்ள விழுந்தது. விடிய காலையில மேய்ச்சலுக்கு வந்த பழங்குடி மக்கள் என்னை பார்த்துட்டு அவங்க இருப்பிடத்துக்கு என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்க இருந்த தலைமை வைத்தியர் என்னை சோதனை பண்ணி பார்த்துட்டு, என் உடம்பு இன்னும் சூடாதான் இருக்கு. ஆனால் ஆங்கில மருத்துவ முறையை பொறுத்தவரை இவர் இறந்துட்டாரு. இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டிருக்காரு. அப்ப அந்த ஊர் தலைவர், ஏதோ ஒரு இடத்துக்கு போக வேண்டிய இந்த பையன் நம்ம கண்ணுல பட்டிருக்கான்னா அவனுக்கு இன்னும் ஆயுள் இருக்குன்னு அர்த்தம். நீங்க அவனுக்கு வைத்தியம் பாருங்கன்னு சொல்லியிருக்காரு.
அதுக்கப்புறம் 4 மாசம் வரைக்கும் எனக்கு தொடர்ந்து அவங்க வைத்தியம் பண்ணி என்ன பிழைக்க வச்சாங்க. எனக்கு சுயநினைவு வந்தப்போ நான் யாருன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அதனால அவங்க என்ன அந்த இடத்த விட்டு வெளிய அனுப்பல. அங்க கிடைக்கிற வேலைய செஞ்சுக்கிட்டு அவங்க கூடவே இருந்தேன். சொல்லப்போனா ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்போ கடைசியா 1 மாசத்துக்கு முன்னாடி தோட்டத்துல தூங்கிட்டு இருக்கப்போ என்ன ஒரு பாம்பு கடிச்சிருச்சு. அதுல எனக்கு மயக்கம் வந்து மறுபடியும் சுயநினைவு போயிடுச்சு. ஆனா நான் கண்ணு முழிச்சப்போ நான் பூபதியா தான் கண்ணு திறந்தேன். எனக்கு வந்த முதல் ஞாபகம் நீதான். வாய திறந்து சொன்ன முதல் பேர் உன்னோடது தான் அதித்தி. உனக்கு தெரியுமா? சரி அத விடு. அதுக்கப்புறம் அங்கிருந்து உன்ன எப்படி விட்டாங்க? எனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு நான் சொன்ன அப்புறம் கூட அவங்க என்ன நம்பல. திரும்பவும் சில சோதனைகள் பண்ணி தான் என்ன ஊருக்கு அனுப்பி வச்சாங்க. அப்போ நேரா உன் அம்மாவ பார்க்க போயிருக்க வேண்டியது தானே? ஏன் இங்க வந்த? உனக்காக தான் அதிதி. எனக்காகவா? நான் நேரா அம்மாவ பார்க்க போயிருந்தா அவங்க வேலையா என்ன கூட்டிட்டு உன்ன தேடி தான் வந்திருப்பாங்க. நான் உன்ன பிரிஞ்சு 2 வருஷம் ஆகிப்போச்சு. நீ என்ன நிலைமையில இருக்கேன்னு தெரியாம அவங்கள கூட்டிட்டு வர எனக்கு விருப்பம் இல்ல. அதனால தான் ஃபர்ஸ்ட்டு நான் உன்ன பார்க்க வந்தேன். கரெக்ட்டா நான் வந்த அன்னைக்கு தான் உனக்கு ரிசப்ஷன். என்னால எதுவுமே பண்ண முடியல. உன்ன தனியா பார்த்து பேச முயற்சி பண்ணேன். ஆனா அதுவும் நடக்கல. எவ்வளவு முயற்சி பண்ணியும் உன் கல்யாணத்த என்னால நிறுத்த முடியல. என்ன திதி நான் பேசிட்டே இருக்கேன். நீ இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நீ சொல்றதெல்லாம் நம்பவும் முடியல. நம்பாம இருக்கவும் முடியல. உன் உயிர் போனத கடைசியா சோதனை பண்ணி பார்த்தது நான் தான். எனக்கு அது நல்லா தெரியும். ஆனா இப்ப நீ என் முன்னாடி வந்து நின்னு நல்லா பேசிட்டு இருக்க. இதுல எது உண்மை? எதுவுமே புரியல. சரி, அது எல்லாத்தையும் விடு. இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆனது உனக்கு தெரியும்ல. விலகி போக வேண்டியது தானே பூபதி. எப்படி அதிதி இவ்வளவு ஈஸியா சொல்லுற? என்னால எப்படி உன்னை யாரோ ஒருத்தருக்கு விட்டு குடுக்க முடியும் சொல்லு? அதுவும் அந்த வருண் மாதிரி ஒரு கொலைகாரன் கிட்ட என் உயிரை என்னால கொடுக்க முடியாது அதிதி. இவனுக்கு எப்படி தெரிந்தது? என அதிர்ந்து போய் விழித்தாள் அதிதி. என்ன இவனுக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிற அதுதானே? 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னவா இருந்தேன்னு மறந்து போச்சா அதிதி? நான் போலீஸ். எனக்கு தெரியாம ஒரு கிரிமினல் எப்படி இருக்க முடியும் சொல்லு? உனக்கு அவன் வேண்டாம் அதிதி. நீ அவன விட்டு பிரிஞ்சு வந்துரு. நீ கல்யாணம் பண்ணவன் நல்லவனா இருந்தா நான் வந்த வழியா திரும்பி போயிருப்பேன். ஆனா அவன் எவ்வளவு கேடு கெட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேண்டாம் அதிதி. உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துக்காத. நீ எல்லாம் நல்லா வாழ வேண்டிய பொண்ணு. இது ஒண்ணும் அந்த காலம் மாதிரி இல்ல. புருஷன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு வாழ்க்கைய ஓட்டுறதுக்கு. சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ என் கூட வந்துரு. அதுக்கப்புறம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். என்ன பூபதி, நீங்க அதிதி கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன சமாளிக்க போறீங்க? என்று கேட்டபடி வந்தான் வருண். அந்த நேரத்தில் அவனை அங்கு எதிர்பார்க்காத அதிதி பயத்தில் நடுங்கி போய்விட்டாள். அத்தியாயம் 25. வருண் ஃபேக்டரியில் கிளம்பும் போதே மணி 10 கடந்திருந்தது. வருணுக்கு காலையிலிருந்தே வசந்தி அதிதியை பற்றி பேசியதே மண்டைக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. இனிமேல் அவளிடம் ஒரு நல்ல கணவனாக நடந்து கொள்ள வேண்டும் என நினைத்திருந்தான். அவளுக்கு பிடிச்சது ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாம் என யோசித்த பொழுது, எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க என ஒரு நாள் அதிதி சொன்னது ஞாபகம் வந்தது. எனவே போனை எடுத்து அவளுக்கு அழைத்தான். வழக்கம் போல் அதிதி போனை எடுக்கவில்லை. எப்ப பாரு போன் பண்ணா எடுக்கிறதில்ல. எதுக்குதான் போன் வச்சிருக்கான்னு தெரியல என வசந்திக்கு அழைத்து அதித்தி வந்துவிட்டாளா என கேட்டான். இல்லை என பதில் வந்தது. சரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாம் என மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தான். அதிதியின் அறையில் அவள் இல்லை. அவளின் கார் பார்க்கிங்கில் தான் நின்றது. எனவே அவள் உள்ளேதான் இருக்க வேண்டும். எங்க போயிருப்பா என தேடிக் கொண்டிருந்த போது அந்த காரிடரின் கடைசியில் அதிதி யாரோ ஒருவருடன் பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது. இந்த நேரத்துல யார்கிட்ட பேசிட்டு இருக்கா என யோசித்தபடி அவளை நோக்கி நடந்தான். அவளுடன் பேசிக் கொண்டிருந்தவன் வருண் வந்த திசைக்கு முதுகு காட்டி நின்று கொண்டிருந்தான். அதனால் யார் என வருணுக்கு தெரியவில்லை. அருகில் வரும்போது என்ன பிரச்சனையானாலும் பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன் என்று பூபதி சொன்னது கேட்டது. என்ன பூபதி, நீங்க என்ன இந்த பக்கம்? என்ன சமாளிச்சுக்கிறேன்னு பேசிட்டு இருக்கீங்க என்றான் வருண். அவனை அந்த இடத்தில் எதிர்பார்க்காத அதிதி அதிர்ந்து போய்விட்டாள். ஆனால் பூபதி முகத்தில் ஒரு சிறு பதட்டம் கூட இல்லை. இயல்பாக தான் இருந்தான். ஹாய் வருண், நீங்க என்ன இந்த பக்கம்? நானும் இதே கேள்வியை தான் கேட்டேன் பூபதி. நீங்க இன்னும் அதுக்கு பதில் சொல்லலன்னு நினைக்கிறேன் என்றான் நக்கலாக. எங்க அம்மாக்கு ரீனா அப்புறம் அதிதி டாக்டர் கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் பாக்குறேன். அதை பத்தி பேசலான்னு வந்தேன். இந்த நேரத்திலயா? நம்ப முடியலையே. அம்மா கூட இருக்கப்போ சில விஷயங்கள் பேச முடியாது. அதுதான் இப்ப வந்தேன். ஏதோ சமாளிச்சிருவேன் எல்லாம் பேச்சு கேட்டுச்சு. அது என்ன பூபதி? என்ன வருண் இது? அதிதி ஒரு டாக்டர். அவங்க ட்ரீட்மெண்ட் பாக்குற ஒருத்தரோட ரிலேஷன்னா. எங்களுக்குள்ள பேச நிறைய இருக்கும். அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுல்ல. ஓ ரைட். பேசி முடிச்சாச்சா? அதிதி போகலாமா? பேக் எடுத்துட்டு வரேன். ஓகே பாய் பூபதி. பாய் வருண். டாக்டர் நாளைக்கு பார்க்கலாம் என சிரித்துக்கொண்டே கூறினான் பூபதி. அதை பார்க்கும் பொழுது வருணுக்கு எரிச்சலாக வந்தது. இவனுக்கு ஒரு நாளைக்கு இருக்கு என நினைத்து கொண்டான். காரில் ஏறிய பின் வருண் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தான். என்ன அதித்தி, இவர் உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும் வருண். அவங்க அம்மாக்கு நான் தான் டாக்டர். அததான் அவனும் சொன்னானே.
ஆமா, அப்போ நான் அவன நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்போ நீ ஏன் அவன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவே இல்ல? அவனும் உன்ன முன்னாடி தெரியும்னு சொல்லவே இல்லையே! ஒரு பேஷண்ட் பத்தி தெரிஞ்ச மாதிரி வெளியிடங்கள்ல பேசக்கூடாது. இது எத்திக்ஸ் வருண். எல்லாத்துக்கும் நல்ல பதில் வச்சிருக்க. எனக்கு தெரியாம உன்கிட்ட நெறைய ரகசியம் இருக்கும் போல. ரகசியம் இல்லாத மனுஷங்க யார் இருக்காங்க வருண்? எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லையே. நீங்க கூட தான் கொலையெல்லாம் ஈஸியா பண்றீங்க. என்கிட்ட முன்னாடியே சொல்லலல்ல. அது மாதிரி தான். அதித்தி ப்ளீஸ் அத விடு. அன்னைக்கு நீ வீட்ல இருக்கேன்னு தெரிஞ்சும் அந்த சம்பவம் பண்ணது என் தப்பு தான். அது என் வாழ்க்கையில ஒரு பகுதி. அது முழுசும் வருண் கிடையாது. உனக்கு ஒரு நல்ல கணவனா இருப்பேன் எல்லா விதத்திலும் என்ற வருணின் கண்கள் அதிதியை தான் மேய்ந்து கொண்டிருந்தது. அவன் பார்வை வீச்சை தாங்க முடியாமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள் அதிதி. அதற்குள் வீடும் வந்தது. உள்ளே செல்லும்போது வசந்தி காத்திருப்பது தெரிந்தது. மணி 12 இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாத்திரை போட்டாச்சா? போட்டேன் அதிதி. வருணுக்கு சாப்பாடு போடணும். அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் என்ன குழந்தையா? இனி இதுக்காக எல்லாம் தூங்காம இருக்காதீங்க. போய் படுங்க. இன்னைக்கு வேணா நான் போடுறேன். இனிமேல் அதெல்லாம் அவரே பார்த்துக்கட்டும். அது இல்ல அதித்தி, அவன் வீட்டுக்கு வரும்போது நான் முன்னாடி இல்லைன்னா கோவப்படுவான். அப்போதுதான் வருணும் உள்ளே வந்தான். இங்க பாருங்க அத்தை, இப்படி சரியான நேரத்துக்கு தூங்காம உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்காம இருந்தா ஒரு காலத்துல அவர் வேலை முடிஞ்சு வர்றப்போ நீங்க நிரந்தரமா இருக்க மாட்டீங்க. அப்ப பரவாயில்லையா? அதிதி என அலறிவிட்டான் வருண். நிதானமாக அவனை பார்த்தாள் அதிதி. எதுக்கு கத்துறீங்க? நான் உண்மையை தான் சொன்னேன். உங்களுக்கு அவங்க மேல அக்கறை இருந்தா எனக்கு முன்னாடி இதை நீங்க சொல்லியிருக்கணும். உட்காருங்க, சாப்பாடு போடுறேன். எனக்கு ஒன்றும் வேண்டாம். நல்லதா போச்சு அத்தை, நீங்க போய் தூங்குங்க. அதான் அவர் வேண்டாம்னு சொல்லிட்டார்ல. போங்க என சொல்லிவிட்டு அறைக்கு சென்று விட்டாள் அதிதி. அவளை முறைத்து கொண்டு நின்றான் வருண். பாத்தீங்களாமா, இவளை போய் நல்லவன்னு காலையில என்கிட்ட சொல்றீங்க? எப்படி பேசிட்டு போறா பாருங்க. அப்படி இல்ல தம்பி, என் மேல இருக்க அக்கறையில தானே அப்படி சொல்லுது. அப்ப எனக்கு உங்க மேல அக்கறை இல்லைன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? ஐயோ! நான் எப்ப அப்படி சொன்னேன்? சரிம்மா, அத விடுங்க. இனி எனக்காக கண் முழிக்க வேண்டாம். எனக்கு சாப்பாடு போட வெயிட் பண்ண வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். வருண் அது சொன்னா கேளுங்கம்மா ப்ளீஸ். போங்க போய் படுங்க. நீ சாப்பிடலையே. எனக்கு பசிக்கல. நீங்க போங்க. அதற்கு மேல் என்ன பேசுவது என தெரியாமல் வசந்தியும் போய்விட்டார். வருண் மேலே வரும்போது அதிதி தூங்கிக் கொண்டிருந்தாள். என்னதான் அவளுடன் நன்றாக பேச வேண்டும் என நினைத்தாலும் ஏதோ ஒன்று நடந்து விடுகிறது. கை உடைந்திருப்பதால் அவளின் அருகாமை வேறு கிடைக்கவில்லை. பூபதி வேறு பெரும் இடைஞ்சலாக இருப்பதாக தோன்றியது. அவன் அதிதியை பார்க்கும் பார்வை வேறு சரியில்லை. அதிதியுடன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என கனவு கண்டானோ அது எதுவுமே நடக்கவில்லை. கை சரியானவுடன் உடல் ரீதியாக அவளுடன் இணைந்து விட வேண்டும். உடல் வேறு அவளை பார்க்கும் போதெல்லாம் பேயாட்டம் போடுகிறது. கையிலிருந்தும் அனுபவிக்க முடியாத வேதனை கொடுமையாக இருக்கிறது. முதலில் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என யோசித்துக் கொண்டே தூங்கி போனான். காலையில் அதிதி எழும்போது வருண் அருகில் இல்லை. தயாராகி கீழே போகும்போது வசந்தியின் மடியில் படுத்திருந்தான். இப்போதான் தாய்ப்பாசம் பொங்குது போல என நினைத்து கொண்டு வந்தாள். வா திதி, சாப்பிடு. சரியத்த. அதிதி, நான் உன்னை டிராப் பண்றேன் என்றான் வருண். நீங்களே டிரைவர் கூட தான் போகணும். இதுல நான் வேற எதுக்கு? நான் என் கார்ல போறேன், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அப்புறம் நேத்து வந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி வர வேண்டாம். லேட் ஆனாலும் நானே வந்துடுவேன். இல்லைன்னா அத்தைக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். சரியா? இல்ல திதி, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் வந்தேன். எனக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசை இல்ல. அதிதி வரவேற்பறையில் நின்றுதான் பேசிக் கொண்டிருந்தாள். வரதராஜன் வசந்தி இருவரும் கூட அங்குதான் இருந்தனர். ஆனால் அதிதி அதையெல்லாம் கண்டு கொள்ளவில்லை. ஏன் என் கூட இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அதிதி? எனக்கு பிடிக்கல வருண். உங்க கூட இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. ஏன் என்ன பிடிக்கல? அப்ப அத கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க கொலையெல்லாம் சாதாரணமா பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது வருண். தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன். அதிதி பேசியதில் வருணுக்கு கோபம் உச்சிக்கு ஏறியது. அதிதி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது நான் கிடையாது. அது என் குணம் இல்ல. எனக்கு பொய் சொன்னா, நம்பிக்கை துரோகம் பண்ணா பிடிக்காது. அதை பண்ணவனுக்கு நான் தண்டனை கொடுத்தேன், அவ்வளவுதான். அதுக்காக உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவியா? ஆமா, சொல்லுவேன். நான் ஒரு டாக்டர். என் உயிரை கொடுத்தாவது ஒரு உயிரை காப்பாத்தணும்னு நினைப்பேன். ஆனா நீங்க ஈஸியா ஒரு உயிரை எடுக்கிறீங்க. அப்புறம் எப்படி எனக்கு உங்களை பிடிக்கும் சொல்லுங்க? அப்ப நீ எப்பவும் இப்படித்தான் இருப்பியா சொல்லு? ஆமா, நான் என்னைக்கும் உங்களை என் கணவரா ஏத்துக்க மாட்டேன். இதுதான் உன் முடிவா? ஆமா வருண். ஓகே, அப்ப என் முடிவையும் தெளிவா கேட்டுக்கோ. இந்த வாழ்க்கையில நீ மட்டும்தான் மனைவி. என் கூட வாழ நீ ஒத்துக்கலைன்னா அந்த மேனேஜரை கொலை பண்ண மாதிரி உன்னையும் தலகீழா கட்டி தொங்க விட்டுருவேன் பாத்துக்கோ. அப்புறம் என் கையில தான் உனக்கு சாவு. என்ன மாப்பிள சொன்னீங்க? இதுக்குதான் என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேனா என்றபடி நெஞ்சை பிடித்து கொண்டு சரிந்தார் குமாரவேலு. அத்தியாயம் 26. ஏங்க, 2 நாளா அதிதி பத்தின ஞாபகம் அதிகமா வந்துட்டு இருக்கு. மறுவீடு முடிச்சு போனவங்க அதுக்கப்புறம் இங்க வரவே இல்ல. அதிதி அவளா ஃபோன் பண்றதும் இல்ல, நான் பண்ணாலும் எடுக்கறது இல்ல. எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்குங்க என்றார் பிருந்தா.
அம்மா, அவ என்னமோ செவ்வாய் கிரகத்துல இருக்க மாதிரி பேசுறீங்க. 2 தெரு தள்ளி தானே அவ வீடு இருக்கு. அவ வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல் இங்க இருந்து 1 கிலோமீட்டர் கூட வராது. வேணும்னா நீங்களே போய் பார்க்க வேண்டியது தானே. எதுக்கு இவ்ளோ சீன் போடணும்? அருணா பொரிந்து கொட்டினாள். ஏண்டி, நான் அவளை பத்தி பேசினா உனக்கு என்னடி பிரச்சனை? நீ ஏன் குறுக்க வர்ற? உனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆகலையா? நீ தயவு செஞ்சு கிளம்பு. இன்னைக்கு சண்டே, எந்த ஸ்கூலுக்கு போக சொல்ற? என்ன பாக்குற? இந்த லட்சணத்துல தான் நீ என்ன கவனிக்கிற. வீட்டை விட்டு போன அவளை பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு என்ன பத்தி கவலைப்படு. என்னப்பா சும்மாவே இருக்கீங்க? அம்மா கிட்ட சொல்லுங்க. குமரவேலு 2 நாட்களாகவே சோர்வாக தான் இருக்கிறார். அதை பிருந்தாவும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஒருவேளை தன்னைப் போல் அதிதியை நினைத்துதான் கவலைப்படுகிறார் என நினைத்துக் கொண்டிருந்தார். என்னங்க, என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல பிருந்தா. நேத்து நம்ம மாப்பிள்ளைய பார்த்தேன் சிக்னல்ல கார் நின்னப்போ. பேச முடியல. எப்பவும் அவர்தான் கார் ஓட்டுவார். ஆனா நேத்து டிரைவர் தான் ஓட்டிட்டு போனாரு. கவனிச்சு பார்த்தா அப்பதான் தெரிஞ்சது மாப்பிள்ளைக்கு கை உடைஞ்சு கட்டு போட்டிருக்காரு. ஐயோ, என்னங்க இது? எப்படி ஆச்சு? அது தெரியல. பார்த்த உடனே அதிதிக்கு தான் ஃபோன் பண்ணேன். அவ எடுக்கல. அப்புறம் ரீனாக்கு போட்டேன். அப்பதான் தெரிஞ்சது ஹாஸ்பிட்டல் பார்க்கிங்ல வச்சு மாப்பிள்ளை கையை யாரோ உடைச்சிருக்காங்க. யாருங்க அது? மாப்பிள்ளை மேல யாருக்கு என்ன கோவம்? தெரியலையே. நான் விசாரிச்ச வரைக்கும் அவருக்கு எதிரி எல்லாம் யாரும் கிடையாது. 2 நாளா அதிதி மாமியார் வேற ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போறாங்களாம். என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏங்க, விஷயத்த கேள்விப்பட்ட அப்புறம் நம்ம போய் பார்க்காம இருக்க கூடாது. ஒரு தடவை நம்ம போய் பார்த்துட்டு வரலாமா? நானும் அததான் நினைச்சேன் பிருந்தா. அம்மா, உங்ககிட்ட சொல்ற அளவு பிரச்சனையா இருந்தா அக்காவே சொல்லியிருப்பா. ஒருவேளை உங்க வரைக்கும் கொண்டு வந்து உங்க 2 பேரையும் டென்ஷன் பண்ண வேண்டாம்னு அவ நினைச்சிருக்கலாம். நீங்க ஏன் இந்த சிஐடி வேலைலாம் பாக்குறீங்க? அப்பா, அக்காக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கோவப்பட போறா பாருங்க. அவ விஷயத்துல தேவையில்லாம தலையிட்டா அவளுக்கு பிடிக்காதுன்னு தெரியும் தானே. இங்க பாரு அருணா, நீ சின்ன பொண்ணு. உனக்கு இதெல்லாம் புரியாது. ஒரு சம்மந்தி முறையில இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் நலம் விசாரிக்கிறது தான் வழக்கம். அது போக மாப்பிள்ளைக்கு வேற அடிபட்டு இருக்குன்னு அப்பா சொல்றாங்க. கண்டிப்பா போய் பார்க்கணும். ஏங்க, நீங்க கிளம்புங்க, போய் பார்த்துட்டு வரலாம். சரி பிருந்தா, நானும் அதை தான் நினைச்சேன். நானும் வரேன், என்னையும் கூட்டிட்டு போங்க. நீ எதுக்குடி? நான் வரேன், அவ்வளவுதான் என ஓடி சென்று காரில் அமர்ந்து கொண்டாள் அருணா. தலையில் அடித்துக்கொண்டு பின்னால் சென்றார் பிருந்தா. திருந்தவே மாட்டா இவ. இவர்கள் வருண் வீட்டை அடைந்த பொழுது உள்ளே இருந்து வந்த சத்தம் வாசல் வரை கேட்டது. அருணா குமரவேலுவின் காதுக்குள், அப்பா, இங்க வேற ஏதோ பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு போல. நமக்கு எதுக்கு வம்பு? வாங்க இப்படியே ஓடி போயிடலாம் என்றாள். வாய மூடு அருணா. குமரவேல் முகத்தில் உண்மையாகவே கோபம் தெரிந்தது. சரியாக இவர்கள் உள்ளே செல்லும் போதுதான், இந்த ஜென்மத்தில் எனக்கு நீதான் மனைவி. அப்படி உனக்கு என் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொன்னா அந்த மேனேஜர் மாதிரி உன்னையும் தலைகீழ கட்டி தொங்க விட்டு கொலை பண்ணவும் தயங்க மாட்டேன் என கூறினான் வருண். அதை கேட்டு குமரவேலுவின் இதயமே நின்றுவிடும் போல இருந்தது. பிருந்தாவுக்கு கண்கள் கலங்கி நெஞ்சை பிடித்து கொண்டார். அருணா என்ன பேசுவது என தெரியாமல் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றாள். என்ன மாப்பிள்ள சொன்னீங்க? அவளை கொலை பண்ணுவேன்னு சொல்றீங்க? இதுக்குதான் என் பொண்ணை உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேனா என்றபடி நெஞ்சை பிடித்து கொண்டு சரிந்தார் குமரவேல். அப்பா என கத்திக்கொண்டே அதித்தி ஓடி வந்து பிடித்து கொண்டாள். அவர் நிலைமையை பார்த்து பிருந்தா கதறி அழுதார். அதிதி, ஏதாவது பண்ணுடி, அப்பாவை பாருடி என கத்திக் கொண்டிருந்தார். அதிதி 2 நிமிடங்கள் தான் அதிர்ச்சியில் அழுதாள். பின், அம்மா பயப்பட வேண்டாம், நான் போய் கார் எடுக்கிறேன், கையை பிடிச்சு அப்பாவை கூட்டிட்டு வாங்க. வருணும் வரதராஜனும் குமரவேலுவை தூக்க ஓடி வந்தனர். வருண், அவர் மேல கைய வச்சா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தயவு செஞ்சு தள்ளி போங்க என்றாள் அதிதி. வரதராஜன் மற்றும் வீட்டில் வேலை செய்யும் ஆட்கள் இருவர் சேர்ந்து குமரவேலுவை அதித்தியின் காருக்குள் படுக்க வைத்தனர். பிருந்தா மற்றும் அருணா ஏறிக்கொள்ள கார் மின்னல் வேகத்தில் பறந்தது. தன் வாழ்நாளில் அவ்வளவு வேகமாக அதிதி காரை ஓட்டியது கிடையாது. 20 நிமிடங்கள் வரவேண்டிய இடத்துக்கு 10 நிமிடங்களில் வந்து சேர்ந்தாள். எமர்ஜென்சி பிரிவில் குமரவேலுவை அனுமதித்துவிட்டு வெளியே காத்திருந்தனர். அதிதி வெளியே வரவில்லை. அதற்குள் வருண், வசந்தி, வரதராஜன் ஆகியோர் மருத்துவமனைக்கு வந்திருந்தனர். பிருந்தாவுக்கு அவர்கள் யாரையும் பார்க்க பிடிக்கவில்லை. முகத்தை திருப்பிக் கொண்டு அமர்ந்திருந்தார். 45 நிமிடங்கள் கடந்துதான் வெளியே வந்தாள் அதிதி. அப்பாக்கு என்ன ஆச்சுடி? அவர் நல்லா இருக்காரு தானே? ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. அவருக்கு ரொம்ப மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஐயோ அதிதி! அம்மா, பயப்பட தேவையில்ல. 2 டேஸ் ரெஸ்ட் எடுத்தா போதும். கொஞ்ச நேரத்துல வார்டுக்கு மாத்திருவாங்க. அப்புறம் போய் பார்க்கலாம், சரியா? நான் போய் லீவ் சொல்லிட்டு வரேன். நீங்க இங்கேயே இருங்க. சரி அதிதி. போகும்போது கூட எதிரில் நின்ற வருண் மற்றும் வரதராஜனை பார்த்து முறைத்து கொண்டுதான் சென்றாள். சரியான திமிர் இவளுக்கு என முகத்தை திருப்பிக் கொண்டான் வருண். டேய் வருண், உன் மேல தப்ப வச்சுட்டு அவளை ஏன் குறை சொல்ற? உன்னை என் பையன்னு சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு. இன்னைக்கு அதிதி அப்பாவோட நிலைமைக்கு நீதான் காரணம் என்றார் வசந்தி. நான் என்ன பண்ணேன்? அவங்க அந்த டைம் வருவாங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன்? என்னம்மா பேசுறீங்க நீங்க? அதானே. ஏன் வசந்தி,
அவங்க வரப்போறாங்கன்னு உனக்கு தகவல் எதுவும் கொடுக்கல தானே? நம்ம வீட்டுக்குள்ள நம்ம 1000 பேசுவோம். அதை கேட்டு அவர் நெஞ்ச பிடிச்சு விழுந்தா நம்ம என்ன பண்ண முடியும் என்றார் வரதராஜன். உங்க 2 பேர்கிட்டயும் மனுஷன் பேச முடியாது என சொல்லிவிட்டு பிருந்தா அருகில் போய் அமர்ந்து கொண்டார் வசந்தி. என்ன மன்னிச்சுக்கோங்க சம்மந்தி, இப்படி நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சதில்ல. விடுங்க சம்மந்தி, இப்படிதான் நடக்கணும்னு எங்க தலையில எழுதியிருக்கு போல. சந்தோஷமா இருப்பாங்கன்னு தான் என் பொண்ணை உங்க பையனுக்கு கட்டி கொடுத்தோம். ஆனால் அவர் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. விடுங்க சம்மந்தி, அது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. சரியாகிடும், கவலைப்பட வேண்டாம். என்னமோ புள்ள வாழ்க்கை நல்லா இருந்தா அது போதும் எங்களுக்கு. இந்த பக்கம் வரதராஜன் வருணிடம், தம்பி, இன்னைக்கு நைட் அந்த அலெக்ஸ் கூட மீட்டிங் இருக்கு, லோட்டஸ் ஹோட்டலுக்கு வந்துரு. என்னப்பா அதுக்குள்ள எப்படி? எப்போ அவர் ரஷ்யால இருந்து வந்தான்? இங்க நம்ம நினைச்ச மாதிரி ஒரு வேலை கூட நடக்கல, அதுக்குள்ள எப்படி அவனை பார்க்க முடியும் சொல்லுங்க? அதெல்லாம் அவன்கிட்ட பேச முடியாது வருண். கை நீட்டி 50 கோடி வாங்கியிருக்கோம். அவன் வர சொன்னா பார்க்க போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல. அது எனக்கு புரியுது. ஆனா இன்னைக்கு போய் அவன்கிட்ட என்ன பேச முடியும்? அவன் நமக்கு கொடுத்த வேலையில 1% கூட நம்ம பண்ணல. அந்த பிளான்ல நம்ம பண்ண ஒரே விஷயம் அதிதியை கல்யாணம் பண்ணது மட்டும்தான். அதுவும் அவனுக்கு ஏற்கனவே தெரியும். புதுசா ஒரு அப்டேட் கூட இல்ல. வருண், அவன் வர சொன்னா நம்ம போய் தான் ஆகணும். அதை மறுத்து பேசலாம் நமக்கு உரிமை இல்லை, புரியுதா? நைட் 7 மணிக்கு லோட்டஸ் ஹோட்டல் வந்து சேரு, நானும் வரேன். சரிப்பா. வரதராஜன் பேசியதை யோசித்து கொண்டே அலுவலகம் வந்து சேர்ந்தான் வருண். அதே நேரம் கமிஷனர் அலுவலகத்தில் மிடுக்கான போலீஸ் உடையில் நின்று கொண்டிருக்கிறான் பூபதி. வெல்கம் பூபதி சார். இந்தாங்க, நீங்க பார்க்க வேண்டிய கேஸ் வரதராஜன் வருண் கேஸ் தான். இந்த கேஸ்க்கு உங்களுக்கு தேவையான அனைத்து உதவியும் தயார். நீங்க ஆரம்பிக்கலாம் என்றார் கமிஷனர். அத்தியாயம் 27. கமிஷனர் அலுவலகத்தில் மிடுக்கான போலீஸ் உடை அணிந்து காத்திருந்தான் பூபதி பாண்டியன். இன்று மறுபடியும் அவனை பணியில் சேர உத்தரவு வந்திருக்கிறது. நேற்றே ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு வைத்து தான் உயிரோடு இருப்பதை அறிவித்து விட்டான். எப்படி அது சாத்தியம் என்ற கேள்விதான் அதிகமாக வந்தது. எக்காரணம் கொண்டும் தன் உயிரை காப்பாற்றிய பழங்குடியின மக்கள் பற்றி வெளியே சொல்லக்கூடாது என முடிவு செய்திருந்ததால் உயிரிழந்து விட்டதாக இங்கே சொல்லிவிட்டு வெளிநாட்டில் ரகசியமாக சிகிச்சை பெற்று வந்ததாக சொல்லிவிட்டான். அதற்கு பின்னும் அவர்கள் சந்தேகம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தனர். ஆனால் பூபதி தனக்கு நிறைய வேலைகள் இருப்பதாக கூறி அத்தோடு முடித்து கொண்டான். கமிஷனர் உள்ளே அழைப்பதாக தகவல் வரவும் அவரை பார்க்க சென்றான். வா பூபதி, உன்னை இப்படி மறுபடியும் யூனிஃபார்ம்ல பாப்பேன்னு கனவுல கூட நினைக்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த பிரஸ் மீட்ல சொன்ன கதையை எனக்கும் சொல்லாத, அதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். தெரியும் சார் என தான் பிழைத்து வந்த கதையை அவரிடம் சொன்னான். உண்மையிலேயே அவங்க எல்லாம் கிரேட் தான் பூபதி. ஆனா நீ இதை பத்தி வெளியே சொல்லாதது நல்லதுதான். அவங்க எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டியவங்க. நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஆமா சார், அதனாலதான் சொல்லல. அது போக அவங்க என்கிட்ட சத்தியம் வாங்கிதான் அனுப்பி வச்சாங்க, வெளியே சொல்லக்கூடாதுன்னு. நல்லது. அப்புறம் பூபதி, இந்தா வரதராஜன் வருண் கேஸ் ஃபைல். அவங்களோட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப அதிகமா இருக்கு. அந்த பையன் வருண் வந்த அப்புறம் தான் ரொம்ப அதிகமாகி இருக்கு. மேல் இடத்துல இருந்து அழுத்தம் அதிகமாயிடுச்சு. அது போக அவங்க ஃபேக்டரியில ஒர்க் பண்ண ஒரு மேனேஜரை காணோம். ஆனா அவங்க ஃபேமிலியில இருந்து யாரும் புகார் கொடுக்க முன் வரல. இப்பதான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த மேனேஜரோட தம்பியை கேஸ் கொடுக்க வச்சிருக்கேன். அதை யூஸ் பண்ணி அவனுங்களை விசாரி. இது ஒரு துருப்பு சீட்டு மாதிரி தான், பயன்படுத்திக்கோ, சரியா? இந்த கேஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். எனக்கும் அவங்க கிட்ட தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று இருக்கு. அது எனக்கும் தெரியும் பூபதி, ஆனா கவனமாயிருங்க. ஓகே சார் என அவருக்கு ஒரு சல்யூட் வைத்துவிட்டு கிளம்பினான் பூபதி. அடுத்து செய்ய வேண்டியவைகளை மனதிற்குள் திட்டமிட்டு கொண்டான். மருத்துவமனையில் அதிதி, அருணா, பிருந்தா, ரீனா, வசந்தி ஆகியோர் அமர்ந்திருந்தனர். பிருந்தா தான் அழுது கொண்டே இருந்தார். அதை பார்த்த அதிதிக்கு கோபம்தான் வந்தது. அம்மா, இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க? அதுதான் அப்பாக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, முதல்ல அழுகையை நிறுத்துங்க. இல்ல அதிதி, அது என்ன அது? உங்களை யாரு காலையில வருண் வீட்டுக்கு வர சொன்னது? என்ன கேட்காம எதுக்கு அங்க வந்தீங்க? நல்லா கேளுக்கா, நான் அப்பவே சொன்னேன் போக வேண்டான்னு. அம்மா தான் கேட்கல. வசந்தி அத்தைக்கு உடம்பு சரியில்லை, மாமாக்கு கை உடைஞ்சு போச்சு, பார்த்தே ஆகணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏன் அதித்தி, அப்ப மாப்பிள்ள பேசுனது தப்பில்லையா? நாங்க அங்க வந்ததுதான் தப்பா? புரியாம பேசாதீங்கம்மா. அரைகுறையா எதையோ கேட்டு நெஞ்சு வலி வந்து அப்பா படுத்து கிடக்குறாரு. எனக்கு வர்ற பிரச்சனைகளை என்னால பாத்துக்க முடியும். என்ன நினைச்சு யாரும் கவலைப்பட தேவையில்ல. இப்ப பாரு, இதெல்லாம் தேவையா சொல்லு? அதிதி, விடு. அம்மாவே ஏற்கனவே அழுதுட்டு இருக்காங்க, நீ வேற பேசி அவங்க மனசை கஷ்டப்படுத்தாத என்றாள் ரீனா. வாங்க மேடம், அதை நீங்க சொல்றீங்களா? நீங்க நேத்து பார்த்த வேலைக்கு உன்னை கட்டி வச்சு உன் முதுகு தோலை உரிச்சிருக்கணும். இங்க சூழ்நிலை சரியில்லை, அதனாலதான் சும்மா இருக்கேன். தயவு செஞ்சு நீ மட்டும் வாயை திறக்காத. என்ன ரீனாக்கா, அர்ச்சனை எல்லாம் பலமா இருக்கு, என்ன பிரச்சனை? அப்புறம் சொல்றேன் அருணா. அதிதி அக்கா, அப்பாக்கு எப்படி இருக்கு என்றபடி வந்தான் குமரன். அவனை பார்த்தவுடன் தலையை குனிந்து கொண்டாள் ரீனா. இப்போ ஓகே குமரா, இன்னும் வார்டுக்கு மாத்தல, கொஞ்சம் டைம் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஓகேக்கா.
ஹலோ குமரன் சார், நீங்க எப்ப வந்தீங்க என்றாள் ரீனா. ஏ அருணா, நான் உன்னை பார்க்கவே இல்லையே, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டீங்க போல. ஆள் பார்க்க செம்மையா இருக்கீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி இப்போ இல்ல நீங்க. என்னதான் குமரன் வேறு பொண்ணை விரும்பினாலும் தன் முன்னால் அவனை அருணா வர்ணிப்பது ரீனாவுக்கு எரிச்சலாக வந்தது. அவளை முறைத்து கொண்டு நின்றாள். அதையும் அதிதி மனதில் குறித்து கொண்டாள். ஏ அருணா, நம்ம இருக்க நிலைமை என்ன? நீ என்ன பேசிட்டு இருக்க? வாயை மூடு. அதிதி அதட்டிய பின் தான் அருணா வாயை மூடினாள். குமரனுக்கு அதற்கு மேல் அங்கு நிற்க சங்கடமாக இருந்தது. நீங்க வார்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் சொல்லுங்கக்கா, நான் வந்து பாக்குறேன். பாய் அருணா. பாய் ரீனா என்று சொல்லிவிட்டு குமரன் போய்விட்டான். இவ்வளவு நாள் ரீனா அக்கா என்று சொன்னவன் இன்று வெறும் ரீனா என்று சொன்னது ரீனாவுக்கு புதிதாக இருந்தது. இதை பற்றி அவனிடம் பேச வேண்டும் என நினைத்து கொண்டாள். குமரவேல் கண்முழித்து விட்டதாக தகவல் வரவும் அவரை போய் பார்த்தனர். அதிதி, உன் வாழ்க்கைய அப்பா நாசம் பண்ணிட்டேன்டா. என்னை மன்னிச்சிரு அதிதி என கூறி அழுதார். ஐயோ அப்பா, நீங்க இப்படி அழுகிற அளவுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன சண்டை, அவ்வளவுதான். நீங்க முழுசா எதையும் தெரிஞ்சுக்காம கவலைப்பட வேண்டாம்ப்பா. நீ நிஜமாதான் சொல்றியா அதிதி? ஆமாப்பா, நான் ஒன்றும் குழந்தை இல்லை. என் பிரச்சனையை என்னால பாத்துக்க முடியும், சரியா? நிஜமா நீயும் மாப்பிள்ளையும் நல்லா தானே இருக்கீங்க. அவர் உன்னை கொலை பண்ண போறேன்னு சொன்னாருடா. பா, அது பேச்சு வழக்குல சொல்றதுதான். அதுக்காக உண்மையா பண்ணுவாங்களா என்ன சொல்லுங்க? நாங்க நல்லாதான் அப்பா இருக்கோம். நீங்க கவலைப்பட வேண்டாம், அவ்வளவுதான், சரியா? சரி அதிதி, மாப்பிள்ளை எங்க? அவர் இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாரு. இப்பதான் ஃபேக்டரிக்கு போனார். நைட்டு வருவாரு. சரி அதிதி. ஓகே, நீங்க தூங்குங்கப்பா. ரெஸ்ட் எடுத்தாதான் உடம்பு சரியாகும். சரிம்மா. பிருந்தாவை மட்டும் அவருடன் விட்டுவிட்டு அனைவரும் வெளியே வந்தனர். அருணாவையும் வசந்தியையும் வீட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டு அதித்தியும் ரீனாவும் கேண்டீன் வந்து சேர்ந்தனர். என்ன ரீனா மேடம், நேத்து உங்க லவ் சொல்லிட்டீங்க, இப்ப சந்தோஷமா? ஏன் அதிதி நீ வேற? அது ஏதோ ஒரு எமோஷனல்ல சொல்லிட்டேன். அதை நினைச்சு நைட்டு முழுக்க தூக்கமே வரல தெரியுமா? அவன் என்னை பத்தி ரொம்ப அசிங்கமா நினைச்சிருப்பான்ல. அசிங்கமா இல்ல ரீனா, ரொம்ப கேவலமா நினைச்சிருப்பான். அறிவு இருக்கா ரீனா உனக்கு? என்னதான் எமோஷன் இருந்தாலும் இப்படிதான் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ற பையன் கிட்ட போய் சொல்லுவியா? சாரி அதித்தி. லூசு, என்கிட்ட ஏன் சாரி சொல்ற? போய் குமரன் கிட்ட சொல்லு. ஆனா அவன் ஒன்னும் உன்னை தப்பாலாம் நினைக்கல. ஓவரா திங்க் பண்ண வேண்டாம். சும்மா போய் பேசு, சரியா? சரி அதித்தி. ஆமா, நீ ஏன் அப்பா கிட்ட வருண் பத்தி சொல்லல? அவர் நிலைமை உனக்கு தெரியும் தானே ரீனா? இப்ப நான் போய் சொன்னா அவர் உயிருக்கு தான் ஆபத்து. அதோட வருண் பிரச்சனையை என்னால சமாளிக்க முடியும். அதனாலதான் சொல்லல. புரியுது அதித்தி. ஆமா, பூபதி பிரச்சனை என்னாச்சு? சாரதாம்மா வேற கல்யாணத்துக்கு தேதி பாக்குறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்கள பார்த்து பேசணும் ரீனா. அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஆனா பொறுமையா சொல்லணும். ஏற்கனவே அவங்க உடம்புல நிறைய பிரச்சனை இருக்கு. நான் பார்த்து பேசுறேன். சரி அதிதி, நீ அப்பாவை பார்த்துக்கோ. நான் கிளம்புறேன். பாய். பாய் ரீனா. ஒழுங்கா குமரன் கிட்ட பேசு போ. சரி சரி, பேசுறேன். பாய். இரவு 7 மணி லோட்டஸ் ஹோட்டலில் ஒதுக்குப்புறமாக இருந்த அறையில் அமர்ந்திருந்தான் அலெக்ஸ். சாதாரணமாக அவனை முதல் தடவை பார்க்கும் யாருக்குமே மனதில் பயம் தோன்றும். அந்த அளவு ஆஜானுபாகுவான தோற்றத்தை கொண்டவன். கையில் அசால்ட்டாக துப்பாக்கியை வைத்து சுற்றி கொண்டிருந்தான். அவன் முன்னே பயந்து போய் அமர்ந்திருந்தனர் வருணும் வரதராஜனும். அலெக்ஸ் ஆங்கிலத்தில் பேசுவான். இங்கே நான் தமிழில் பதிவு செய்கிறேன். என்ன வருண், கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? ஒய்ஃப் மேல ரொம்ப பாசம் வந்துருச்சு போல. அதனாலதான் நான் சொன்ன ஒரு வேலையை கூட பண்ணல, அப்படித்தானே? நோ அலெக்ஸ், நான் அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, செக் பண்ணி பார்க்கலாம். நீ என்ன பண்ற? நாளைக்கு நைட்டு 7 மணிக்குள்ள உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லி ஒரே ஏதாவது ஒரு உடல் உறுப்பு மட்டும் இங்க கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்க சொல்லு. அப்ப நீ சொல்றத நான் நம்புறேன், சரியா? அத்தியாயம் 28. லோட்டஸ் ஹோட்டல் தனி அறையில் அலெக்ஸுடன் வருணும் வரதராஜனும் பேச வந்திருக்கின்றனர். என்ன வருண், உங்க ஒய்ஃப் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. நான் சொன்ன ஒரு வேலையை கூட பண்ணல. ஏன் அதுக்கு இன்னும் டைம் வரலையா? நோ அலெக்ஸ், நான் அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? சரி, செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு நைட் 7 மணிக்குள்ள ஒரு உடல் உறுப்பு மட்டும் இங்க எடுத்துட்டு வர சொல்லுங்க. அப்படி அவங்க ஓகே சொன்னா நான் நீங்க சொல்றத நம்புறேன். எப்படி ஐடியா? நோ நோ அலெக்ஸ், நான் அவங்க கிட்ட இன்னும் இத பத்தி பேசவே இல்ல. அப்ப என்ன வேலை இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தீங்க வருண்? நான் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அலெக்ஸ். ஆனா அவ என் மேல கொஞ்சம் கோவத்துல இருக்கா. அதனாலதான் டைம் ஆகுது. வருண், உங்க குடும்ப கதையை கேட்க எனக்கு நேரம் இல்ல. அதுக்காக நான் இவ்ளோ தூரம் டிராவல் பண்ணி வரவும் இல்ல. புரியுதா? நம்ம போட்ட டீல் படி இந்நேரம் ஒரு ஆர்கனாச்சும் கை மாறி இருக்கணும். ஆனா நீங்க இன்னும் பேச்சுவார்த்தை கூட ஆரம்பிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது வருண். ஆனா உங்க அப்பாக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். என்கிட்ட ஒரு தடவை டீல் போட்டுட்டா அதை கேன்சல் பண்ணவே முடியாது. டீல் சரியா நடக்கலைனாலும் உங்க 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அலெக்ஸ், எங்களுக்கு உங்க கோபம் புரியுது.
இப்ப போலீஸ் வேற கொஞ்சம் அதிகமா எங்கள கண்காணிச்சுட்டு இருக்கதா தகவல் வந்துட்டு இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டியதா இருக்கு. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் குடுங்க. நம்ம டீல் நல்லபடியா முடியும். நீங்க எங்கள நம்பலாம். இன்னும் உங்களுக்கு எவ்ளோ டைம் வேணும் சொல்லுங்க. ஒரு 3 மாசம்? ரொம்ப அதிகம். 2 மாசம் டைம். அதுக்குள்ள நம்ம டீல் போட்ட மாதிரி நடக்கணும். இல்லன்னா உங்க 2 பேர் உயிரும் உங்களுக்கு சொந்தம் இல்ல. அப்புறம் வருண், உன் ஒய்ஃப் என் ஒய்ஃப் ஆகிருவா. ஐ லைக் ஹர் வெரி மச். புரியுதா? இதுக்கு மேல பேச வேண்டாம். நீங்க கிளம்பலாம். சரி அலெக்ஸ், நாங்க வரோம். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். அலெக்ஸ் மிரட்டிதான் அனுப்பி வைத்தான். அறையை விட்டு வெளியே வந்த இருவருக்கும் முகம் வெளுத்து போய் இருந்தது. தெரியாம இவன் கிட்ட டீல் பேசிட்டோமோன்னு இப்ப தோணுதுப்பா. எனக்கு தான் இவனை பத்தி முன்னாடி தெரியாது. உங்களுக்கு தெரியும் தானே? தெரிஞ்சே பொதக்குழிக்குள்ள விழுந்தா மாதிரி ஆகிப்போச்சு. வருண் புலம்பிக் கொண்டே வந்தான். இங்க எதுவும் பேச வேண்டாம். நம்ம இடத்துக்கு போயிடலாம் வா. கமிஷனர் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்த பொழுது ரகு காத்திருந்தான். பூபதியின் உற்ற நண்பன். அவனும் காவல்துறையில் தான் பணிபுரிகிறான். வருண் வரதராஜன் கேஸில் பூபதியுடன் சேர்ந்து பணியாற்ற அவனை தான் தேர்வு செய்துள்ளனர். பூபதியும் ரகுவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிநேகமாய் புன்னகைத்துக் கொண்டனர். மச்சான், மறுபடியும் உன் கூட சேர்ந்து கேஸ் பார்க்க போறேன்னு நினைச்சாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்குடா. எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமா மச்சான், அதுவும் ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம மாப்ள வருண் கேஸ் தான். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தடவை அவனுங்களை விடக்கூடாது மச்சான். கண்டிப்பா. சரி, எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் சொல்லு. முதல்ல ஒரு வாரத்துக்கு அவனுங்களை ஃபாலோ பண்ணணும். நான் வருணை பாத்துக்கிறேன், நீ அவன் அப்பனை பாத்துக்கோ. அதுல நமக்கு ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும். அதை வச்சு நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். டன் பூபதி. அவனுங்க 2 பேரும் ஒன்னா போற இடத்துக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம். ஓகே மச்சான், பாக்கலாம். ரகு, அவனுங்களுக்கு சந்தேகம் வராம பாத்துக்கோ. ஓகே மச்சான். ரகு கிளம்பியவுடன் தனது இருப்பிடத்திற்கு வந்து சேர்ந்தான் பூபதி. வாசலில் வைத்து ஆரத்தி கரைத்து சுற்றி உள்ளே அழைத்து போனார் சாரதா. மகனை திரும்பவும் காவல் அதிகாரி உடையில் பார்ப்பது அந்த தாய்க்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. பணியில் சேர ஆணை வந்தவுடன் தனியாக வீடு பார்த்து தாயை கூட்டி வந்து விட்டான் பூபதி. உள்ளே வந்தவுடன் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தார் சாரதா. தம்பி. சொல்லுங்கம்மா. அதிதியை நீ சொல்லாம இனி போய் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்ட. ஏன் அப்படி உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா சரியா போயிரும் தம்பி. அதுக்குதான் சொல்றேன். நான் போய் அதிதி அப்பா அம்மாவை பார்த்து பேசிட்டு கல்யாண தேதியை குறிச்சிட்டு வரேன். அதுக்கு மட்டும் சம்மதம் சொல்லு போதும். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே நடக்க வேண்டியது. நடுவுல என்னென்னமோ ஆகி போச்சு. இன்னும் ஏன் தள்ளி போடணும்? அதுக்குதான் சொல்றேன். பூபதிக்கு அவரை பார்க்க பாவமாக இருந்தது. அதிதிக்கு திருமணமான விஷயத்தை இவரிடம் எப்படி சொல்வதென்றே அவனுக்கு புரியவில்லை. அம்மா, ஒரு வாரம் டைம் கொடுங்க. நான் முதல்ல அதிதி கிட்ட பேசணும். அப்புறம் தான் அவங்க வீட்டுல பேச முடியும். அவங்க என்ன ஐடியால இருக்காங்கன்னு தெரியாம நம்ம போய் பேசி வேற எதுவும் பிரச்சனை வரக்கூடாது. அதுக்குதான் சொல்றேன். புரியுது தம்பி, ஒரு வாரம் தானே. சரி, சாப்பிட்டவா. பின்னந்தலையில் தட்டியபடி உள்ளே சென்றான் பூபதி. மறுநாள் மதியம் போல் மருத்துவமனை உணவகத்தில் அமர்ந்திருந்தனர் ரீனாவும் அதிதியும். அப்பாக்கு எப்ப அதிதி டிஸ்சார்ஜ் சொல்லியிருக்காங்க? நாளைக்கு காலையில ரீனா. அம்மா வேற வீட்டுக்கு போக மாட்டேன்னு இங்கேயே இருக்காங்க. அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள இவங்களுக்கு ஏதாவது ஆகிருமோன்னு பயமா இருக்கு. அட, ஏன் அதிதி இப்படி நினைக்கிற? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. நீ வேற சும்மா இரு. இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே குமரன் அவன் காதலி கீதாவை கூட்டி வந்தான். எழுந்து செல்ல நினைத்த ரீனாவை கையை பிடித்து தடுத்து விட்டாள் அதிதி. நீ இப்படி பண்ணாத ரீனா, தப்பு. அமைதியாயிரு என பல்லை கடித்தாள். அதன் பின் ரீனா எதுவும் பேசாமல் அமர்ந்து விட்டாள். இவர்கள் அருகில் வந்த குமரன் உற்சாகமாக அவன் காதலி கீதாவை அறிமுகப்படுத்தினான். அவளை பார்த்த உடனே அதிதிக்கும் ரீனாவுக்கும் அவள் குமரனுக்கு சரியான ஜோடி இல்லை என தோன்றியது. ஆனால் முகத்தில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் அவளுடன் சகஜமாக பேச முயற்சி செய்தனர். பேசிய வரையில் அந்த பெண் குமரனை மதிப்பதாக தோன்றவில்லை. அவனை தாழ்த்தி தன்னை உயர்த்தி பேசிக்கொண்டே இருந்தாள். குமரனும் அவள் பேசுவதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டிருந்தான். அதை பார்த்தபோது ரீனாவுக்கு எரிச்சலாக வந்தது. அதிதி கையை பிடித்து அழைத்து கொண்டிருந்ததால் வேறு வழி இல்லாமல் அமர்ந்திருந்தாள். எமர்ஜென்சியில் கேஸ் வந்திருப்பதாக சொல்லவும் தான் நால்வரும் கலைந்தனர். கோபத்தில் பொரிந்து கொண்டிருந்தாள் ரீனா. அவளை சமாதானப்படுத்தி அழைத்து சென்றாள் அதிதி. லோட்டஸ் ஹோட்டலிலிருந்து கிளம்பிய வருண் மற்றும் வரதராஜனை பின்தொடர்ந்தனர் ரகுவும் பூபதியும். அங்கிருந்து கிளம்பியவர்கள் நேராக வரதராஜனுக்கு சொந்தமான ஹோட்டலுக்கு சென்றனர். அவர்களை தொடர்ந்து உணவு சாப்பிடுபவர்கள் போல ரகுவும் பூபதியும் சென்றனர். சாதாரண உடையில் மாஸ்க் அணிந்திருந்ததால் யாருக்கும் சந்தேகம் வரவில்லை. உள்ளே வந்த அப்பா மகன் இருவரும் தனி அறை போல் இருக்கும் உணவு மேஜையில் அமர்ந்து கொண்டனர். இவர்களும் அவர்களுக்கு அடுத்த மேஜையில் போய் அமர்ந்தனர். 2 காஃபி மட்டும் ஆர்டர் கொடுத்துவிட்டு காதுகளை தீட்டிக் கொண்டிருந்தனர். இவர்களை வெகு நேரம் காத்திருக்க வைக்காமல் வருண் பேச்சை ஆரம்பித்தான். அப்பா, நம்ம இடத்துக்கு போலாம்னு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இது நம்ம இடம்தான். ஆனா இது எப்படி பாதுகாப்பான இடமா இருக்க முடியும்? இங்க நம்ம பேசுறது மட்டும் யாருக்கும் கேட்காதா? கேட்கும் வருண். ஆனா யாருக்கும் புரியாது. நமக்கு பல தொழில் இருக்கு. எதையோ பேசுறோம்னு நினைச்சிட்டு போயிருவாங்க. யாருக்கும் சந்தேகம் வராது.
சரிப்பா, இப்ப இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றது சொல்லுங்க. அலெக்ஸை ரொம்ப நாள் சமாளிக்க முடியாது. புரியுது வருண். ஆனா அது உன் கையில தான் இருக்கு. அதிதி இன்னும் உன் மனைவிதான். அவகிட்ட இன்னைக்கே பேசு. அப்பா, உங்களுக்கு புரியல. நாங்க வெளிய பார்க்கதான் கணவன் மனைவி. ஆனா எங்களுக்குள்ள ஒரு நார்மல் பேச்சுவார்த்தையே நடக்கிறது இல்ல. இதுல எப்படி நான் இத பத்தி பேச முடியும்? எல்லாத்தையும் விட அதிதி இதை பண்ணுவான்னு நினைச்ச அலெக்ஸ் கிட்ட டீல் பேசினது முட்டாள்தனமான முடிவு. அவ கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா. அவ வேற ரொம்ப நீதி, நேர்மை, நியாயம்னு பேசுறா. எதை காட்டியும் இவளை இதுக்குள்ள வர வைக்கவே முடியாது. இதுக்குதான் வருண் சொன்னேன், கல்யாணத்துக்கு முன்னாடியே அவகிட்ட பேசி பாருன்னு. அப்ப அவளை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒன்னும் பண்ண முடியாது. நம்ம கிட்ட 2 வாய்ப்பு தான் இருக்கு. ஒண்ணு அலெக்ஸ் கிட்ட போட்ட டீல் நல்லபடியா முடிச்சு கொடுக்கறது. இல்ல வேற வழியே இல்ல, அதிதி அலெக்ஸுக்கு பொண்டாட்டி அனுப்பி வைக்க வேண்டியதுதான். அவர் சொன்னவுடன் அப்பா என அலறி விட்டான் வருண். அதற்கு மேல் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தான் பூபதி. அத்தியாயம் 29. வரதராஜனுக்கு சொந்தமான உணவகத்தில் அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கின்றனர் ரகுவும் பூபதியும். வேற வழி இல்ல வருண். ஒன்னு அலெக்ஸ் டீல முடிக்கணும், இல்ல அதிதி அவன் பொண்டாட்டியா அனுப்பி வைக்கணும். அவர் அதை சொன்ன நொடி அப்பா என அலறிவிட்டான் வருண். அதற்கு மேல் அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தான் பூபதி. அந்த நிமிடமே எழுந்து சென்று வரதராஜனை கொல்ல வேண்டும் என ஆத்திரமாக வந்தது. கையை முறுக்கிக் கொண்டு எழுந்த பூபதியை கஷ்டப்பட்டு வெளியே இழுத்து வந்து விட்டான் ரகு. அங்கிருந்து சிறிது தூரம் வந்த பின் தான் காரை நிறுத்தினான் ரகு. என்ன மச்சான், நீ இப்படி அவசரப்பட்டா நம்ம காரியம் கெட்டு போகாதா? டேய் ரகு, அவன் என்ன சொன்னான்னு கேட்டுட்டு தானே இருந்த. அவன் ஏன் அதிதிடா, அவளை போய் எவனுக்கோ பொண்டாட்டி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? டேய், இப்போ அவ வருணோட ஒய்ஃப், அதை மறந்துட்ட போல. இங்க பாரு பூபதி, அவனுங்க ஏதோ டீல் பத்தி பேசுறாங்க. அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல அதிதி எங்க இருந்து வர்றாங்கன்னு தெரியணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டெப் எடுக்க முடியும். நீ இப்படி கோவப்பட்டா எதுவும் நடக்காது. அவனுங்க அந்த லோட்டஸ் ஹோட்டல்ல யார பார்த்தாங்கன்னு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். கரெக்ட் ரகு. அவன் அப்படி சொல்லவும் எனக்கு கோபம் உச்சி மண்டைக்கு ஏறி போச்சு. நல்ல வேளை நீ என்ன கண்ட்ரோல் பண்ணிட்ட. தேங்க்ஸ் மச்சான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பூபதி, அதை சொல்லு. இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள வருண் அதிதி கிட்ட இந்த டீல் பத்தி பேசுவான்னு எனக்கு தோணுது. அதிதியை அலர்ட் பண்ணி வைக்கணும். அவ வேற நான் சொல்றத கேட்க மாட்டா. மச்சான், உனக்கு என்ன பேச தெரியாதா? எப்படியாச்சும் வருண் கிட்ட இருந்து மேட்ரை கலெக்ட் பண்ண சொல்லு. நானும் லோட்டஸ் ஹோட்டல் போய் ஏதாச்சும் தகவல் கிடைக்குமான்னு பாக்குறேன். நாளைக்கு நைட் இந்த டைம்க்கு மீட் பண்ணலாம். சரி ரகு, நீ கிளம்பு. பாய். அன்று இரவு அதிதி வீட்டுக்கு செல்லவில்லை. குமரவேலு மருத்துவமனையில் இருப்பதால் அங்கேயே தங்கிவிட்டாள். மறுநாள் தான் அவருக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்திருந்தனர். வசந்தி வருணிடம் அதிதி அவனை பற்றி தவறாக அவள் அப்பாவிடம் எதுவும் கூறவில்லை, எனவே அவரை போய் பாரு என சொல்லியிருந்தார். எனவே அவரை பார்க்க வந்திருந்தான். அதிதியும் பிருந்தாவும் குமரவேல் அறையில் இருந்தனர். வருண் வந்ததை பார்த்தவுடன் பிருந்தா எழுந்து வெளியே சென்று விட்டார். தளர்வாக படுத்திருந்த தன் மாமனாரை பார்த்த பொழுது வருணுக்கு பாவமாக தான் இருந்தது. தயக்கத்துடன் அவர் அருகில் சென்றான். மாமா, இப்ப எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒன்னும் இல்ல மாப்ள, நான் நல்லா இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா, நீங்க வந்தப்போ நான் கொஞ்சம் கோபமாக இருந்தேன். அதான் அப்படி பேசிட்டேன். இனி அதிதி கிட்ட அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். இல்ல மாப்ள, அதிதி கூட சொல்லுச்சு. நான் தான் தப்பா நினைச்சிட்டு ஏதோ பேசிட்டேன். நீங்களும் தப்பா நினைக்காதீங்க. மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க மாப்ள. ஐயோ இல்ல மாமா. இவர்கள் பேசுவதை சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருந்தாள் அதிதி. அவளுக்கு ஒரு புறம் சிரிப்பு தான் வந்தது. அதிதி, மாமாக்கு எப்போ டிஸ்சார்ஜ்? இன்னும் கொஞ்ச நேரத்துல. சரி, நீ பாத்துக்கோ. பில் கொடு, நான் கட்டுறேன். இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரி வரேன் மாமா, உடம்ப பாத்துக்கோங்க. சரி மாப்பிள்ள. பெத்த அம்மாக்கே செலவு பண்ண யோசிப்பாரு, இதுல எங்க அப்பாக்கு பில் கட்ட போறாராம். என்ன ஒரு காமெடி என நினைத்து கொண்டாள் அதிதி. சற்று நேரத்தில் டிஸ்சார்ஜ் செய்து குமரவேலுவை பிருந்தாவுடன் வீட்டுக்கு அனுப்பி வைத்தாள் அதிதி. இரவு முழுவதும் சரியான உறக்கம் இல்லாததால் அவளுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்று படுத்துவிட்டாள். தூக்கம் வரவில்லை. பூபதி பற்றிய நினைவுகள் தான் அதிகமாக வந்தது. அன்று இரவு பேசிவிட்டு போனவன் அதன் பின் வரவில்லை. சாரதாம்மாவும் வரவில்லை. ஒருவேளை அவர்களை அழைத்து கொண்டு ஊருக்கு சென்று விட்டான் போல என நினைத்து கொண்டாள். கடந்த சில நாட்களாக அவன் நினைவுகள் அதிகமாக வருகிறது. அவனை காதலித்த போது அவனை அந்த காவல் சீருடையில் ரசித்தது, அவன் பேசும் விதம், அந்த கம்பீரம். என்னதான் நெருக்கத்தில் இருந்தாலும் இதுவரை அவன் தொட்டு பேசியதே கிடையாது. அந்த அளவு கண்ணியம் மிக்கவன். அந்த ஒரு விபத்து மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். அந்த விபத்தை நினைத்த போதே கண்ணை கரித்து கொண்டு வந்தது. உடல் முழுதும் இரத்தத்துடன் அவனை பார்த்த அந்த நொடி செத்து பிழைத்தாள் அதிதி. பூபதி நினைவுகளில் தத்தளித்து கொண்டிருந்தவள் வசந்தி வந்திருப்பதாக தகவல் வரவும் அவரை பார்க்க சென்றாள். அவருக்கு இன்று போன் மேரோ எடுக்க டாக்டர் வர சொல்லியிருந்தார். அதற்காக தான் வந்திருந்தார். பயத்தில் நடுங்கி போய் அமர்ந்திருந்த வசந்தியை அதித்தி தான் தேற்றினாள். 10 நிமிஷம்தான் அத்தை ஆகும். பெயின் இருக்காது, சரியா? இல்ல அதித்தி, பேசாம நீயும் என் கூட உள்ளவா.
நான் வர முடியாது அத்தை, நான் இங்கேயே வெயிட் பண்றேன், நீங்க போயிட்டு வாங்க என தைரியம் சொல்லி அனுப்பி வைத்தாள். வசந்தி தனியாக தான் வந்திருந்தார். வருண், வரதராஜன் என யாரும் உடன் வரவில்லை. அவர்களை நினைத்து அதிதிக்கு வெறுப்பாக இருந்தது. என்ன மனித பிறவிகளோ என யோசித்துக் கொண்டிருந்த போதே சிகிச்சை முடிந்து வசந்தி வந்துவிட்டார். இடுப்பை பிடித்து கொண்டு நடக்க முடியாமல் நடந்து வந்தார். அவரை தன் அறையில் படுக்க வைத்துவிட்டு டாக்டரை பார்க்க சென்றாள் அதிதி. வாங்க டாக்டர், போன் மேரோ எடுத்தாச்சு. ஓகே டாக்டர், இதோட ரிசல்ட் எப்போ வரும்? 20 டேஸ் ஆகும் அதிதி, அது வரைக்கும் நான் கொடுத்த மெடிசன் எடுத்துக்க சொல்லுங்க. ஓகே டாக்டர். அறைக்கு வந்து மருந்துகளை கொடுத்து வசந்தியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தன் வேலைகளை பார்க்க சென்றாள். அலுவலகத்தில் வருணும் வரதராஜனும் பேசிக் கொண்டிருந்தனர். இன்னைக்கு அதிதி அப்பாவை நான் போய் பார்த்தது நல்லதா போச்சு. கொஞ்சம் அதிதிக்கு என் மேல கோபம் கம்மியாகிருக்கும். அதை வச்சு இன்னைக்கு அவகிட்ட அலெக்ஸ் டீலை பத்தி பேசலான்னு இருக்கேன்பா. நல்லது வருண், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ பேசு. ஆமாப்பா, அதிதியை மிரட்டியாச்சும் சம்மதிக்க வைக்கணும். அவள் அலெக்ஸ் கிட்ட இழக்க நான் தயாரா இல்ல. அது உன் சாமர்த்தியம் வருண். ஆனா டீல் சரியா முடிக்கல, அலெக்ஸ் சொன்னதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். எல்லா வகையிலும் நம்ம டீலுக்கு ஒத்து வரும்னு தான் உனக்கு அதிதியை மனைவியா செலக்ட் பண்ணேன். ஆனா அதிதி கேரக்டரை கொஞ்சம் விசாரிக்காம விட்டு தப்பு பண்ணிட்டேன். அவகிட்ட பேசி புரிய வை வருண், நமக்கு வேற வழி இல்ல. சரிப்பா, நேத்து நைட் அவ வீட்டுக்கு வரல, இன்னைக்கு கண்டிப்பா வருவா, பேசி பாக்குறேன். இரவு பணி முடிந்தும் வீட்டுக்கு செல்ல மனமில்லாமல் அமர்ந்திருந்தாள் அதிதி. என்னடி டைம் ஆச்சு, நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா? போகவே பிடிக்கல ரீனா. வருண் இருக்க ரூம்குள்ள தூங்கவே எரிச்சலா இருக்கு. இந்த உறவுல நீ இருந்துதான் ஆகணுமா அதிதி? வேற வழி இல்ல ரீனா. நான் இந்த கல்யாண உறவுல இருந்து வெளியே வந்துட்டா அப்பா தாங்க மாட்டாரு. புரியுது அதிதி. கொஞ்ச நாள் பார்க்கலாம் ரீனா. வருண் கிட்ட நான் என்னை இழக்காத வரைக்கும் நான் அந்த வீட்ல இருப்பேன். அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரி அதிதி, நீ கிளம்பு. நாளைக்கு எனக்கு கே நகர் பிரான்ச்ல டியூட்டி போட்டிருக்காங்க, நான் அங்க போகணும். என்னடி திடீர்னு அங்க போற? அங்க அவுட் பேஷண்ட்ஸ் பாக்குற மலர் மேடம் லீவ், அதான். சரி ரீனா, நீ கிளம்பு, நானும் கிளம்புறேன். சரிடி, பாய் அதிதி. கிளம்பி வெளியே வரும்போது எதிரில் பூபதி போலீஸ் உடையில் நின்று கொண்டிருந்தான். அவனை பற்றி நினைத்து கொண்டிருந்ததால் தனக்கு இப்படி தோன்றுவதாக நினைத்து கொண்டு அதிதி அவனை கடந்து சென்றாள். ஆனால் பூபதி அவள் கையை பிடித்து விட்டான். அதன் பின்தான் அவன் உண்மையில் நிற்கிறான் என உணர்ந்து கொண்டாள் அதிதி. அதிர்ந்து போய் திரும்பி பார்த்தாள். அவன்தான், அவனேதான் பழைய பூபதியாய் வந்திருந்தான். அவளை அறியாமல் ஓடி சென்று அவனை கட்டி அணைத்து கொண்டாள். அதை பூபதியே எதிர்பார்க்கவில்லை. ஏ அதிதி என்று அழைத்தான். மெதுவாக தன்னிலை அடைந்தவள், சாரி, ஏதோ ஞாபகத்தில் இப்படி நடந்துக்கிட்டேன். தேங்க்ஸ் அதிதி, எனக்கு இந்த அணைப்பு தேவைதான். நான் வரேன் என ஓட தயாரானாள் அவள். அவளால் அங்கு நிற்க முடியவில்லை என்பதுதான் நிஜம். அதிதி, ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் நான் உன்னை பார்க்க வந்தேன். வீட்டில் அதிதிக்காக காத்திருந்து வெறுத்து போன வருண் அவளை பார்க்க மருத்துவமனைக்கு வந்திருந்தான். அப்போதுதான் அதிதி பூபதியுடன் பேசிக் கொண்டிருந்ததால், என்ன போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கா, அதுவும் இந்த நேரத்துல என அவள் அருகில் போனான். அங்கு போலீஸ் உடையில் இருந்த பூபதியை பார்த்து திகைத்து போய்விட்டான் வருண். அத்தியாயம் 30. வீட்டில் அதிதி வருவாள் என காத்திருந்த வருண், மணி 11 தாண்டியும் அவள் வரவில்லை என்பதால் வருண் மருத்துவமனைக்கு வந்துவிட்டான். அங்கு பார்க்கிங் அருகில் அதிதி யாரோ போலீஸ் ஒருவருடன் பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது. என்ன இந்த நேரத்துல போலீஸ் கிட்ட போய் பேசிட்டு இருக்கா என யோசித்து அவர்கள் அருகில் வந்தான். அங்கு போலீஸ் உடையில் நின்ற பூபதியை பார்த்து திகைத்து போய்விட்டான். இவன் போலீஸ்ல இருக்கானா? இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம போச்சே. ஹாய் பூபதி என்றான் வருண். வந்துட்டான். எப்ப அதிதி கிட்ட பேச வந்தாலும் காக்காக்கு மூக்கு வேர்த்த மாதிரி வந்துடுறான். பூபதிக்கு ஓட்டலில் வருணும் வரதராஜனும் சொல்லியதிலிருந்து வருண் மண்டையை பிளக்க வேண்டும் போல் இருக்கிறது. ஆனால் அதிதி அருகில் இருப்பதால் அமைதியாக இருந்தான். ஹாய் வருண், நீங்க போலீஸ்ல இருக்கீங்களா? எனக்கு இத்தனை நாள் தெரியாம போச்சே. உனக்கு தெரியுமா அதிதி இவர் போலீஸ்னு? எனக்கு தெரியும் வருண். அப்ப நீ கூட என்கிட்ட சொன்னதில்லையே. இது வரைக்கும் சொல்ல அவசியம் வரல, அதனால சொல்லல. ஓ சரி, நம்ம வீட்டுக்கு போகலாமா அதிதி? வருண், நீங்க உங்க கார்ல வெயிட் பண்ணுங்க. அதிதி கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாங்க. நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். சார், மணி 11 ஆச்சு. இதுக்கு மேல என்ன பேச போறீங்க? அவங்க டாக்டர் தான், அதுக்காக ஒரு லிமிட் இல்லையா? இப்போது வருண் குரலில் கோபம் தெரிந்தது. நிலைமை கைமீறி போவதாக அதிதிக்கு தோன்றியது. பூபதி சார், நீங்க நாளைக்கு வாங்க, பேசிக்கலாம். நான் இப்போ கிளம்புறேன். ஓகே அதிதி, டேக் கேர், பாய். என் பொண்டாட்டிக்கு டேக் கேர் சொல்ல நீ யாரு என்பதைப் போல பூபதியை முறைத்து கொண்டிருந்தான் வருண். வேண்டுமென்றே அதிதியின் கைகளை பிடித்து அழைத்து சென்றான். பூபதிக்கு மட்டும் கண்களால் எரிக்கும் சக்தி இருந்தால் வருண் பஸ்பமாகி இருப்பான். அதிதி பூபதியை திரும்பி பார்த்தபடி சென்றாள். ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னானே, என்னவா இருக்கும் என யோசித்துக் கொண்டிருந்தாள். காரில் ஏறிய பின்னும் வருண் எதுவும் பேசவில்லை. பூபதியை நினைத்து கோபமாக வந்தது. அவனை எப்போது பார்க்க நேர்ந்தாலும் அவன் அதிதியுடன் தான் இருக்கிறான். இவர்களுக்குள் டாக்டர் பேஷண்ட் உறவு முறையை தாண்டி வேறு ஏதாவது இருக்குமோ என சந்தேகமாக இருந்தது. இதை எப்படி கண்டுபிடிப்பது என தெரியவில்லை.
மேலும் ஏற்கனவே இருக்கும் பிரச்சனையில் இது வேற என சலிப்பாகவும் இருந்தது. அதிதியை திரும்பி பார்த்தான். அவள் வேறு ஏதோ சிந்தனையில் உழன்று கொண்டிருந்தாள். என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு அலெக்ஸ் விஷயம் பத்தி பேசியே ஆகணும் என முடிவு செய்து கொண்டான். அதற்குள் வீடு வந்திருந்தது. அதிதி இறங்கி யாரிடமும் எதுவும் பேசாமல் அறைக்கு போய்விட்டாள். வருண் வரதராஜனிடம் கண்ணை காட்டிவிட்டு மேலே சென்றான். அதற்குள் உடையை மாற்றிக்கொண்டு படுத்து விட்டாள் அதிதி. என்ன இவ அதுக்குள்ள படுத்துட்டா? சரி, எழுப்பியாச்சும் பேசணும். அதிதி, அதிதி என இருமுறை அழைத்த பெண் எழுந்து அமர்ந்தாள். என்ன வருண், எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசலாமே. இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம், இப்பவே பேசணும். வருண் குரலில் இருந்த தீவிரம் அதிதிக்கு தவறாக தோன்றியது. சொல்லுங்க வருண் என்றபடி எழுந்து அமர்ந்தாள். அதிதி, உங்க ஹாஸ்பிட்டல்ல டெட் பாடி எல்லாம் எங்க ஸ்டோர் பண்ணுவீங்க? பிணவரை இருக்கா? வருண் கேட்கவும் அதிதிக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன கேட்டீங்க வருண்? எனக்கு சரியா புரியல. எதுக்கு மார்ச்சுவரி பத்தி கேக்குறீங்க? உங்களுக்கு எதுக்கு அது? அதிதியின் உடல் வெளிப்படையாக நடுங்கியது. இல்ல, சும்மாதான், சொல்லு அதிதி. இதையெல்லாம் யாரும் சும்மா கேட்க மாட்டாங்க வருண். என்ன விஷயம்? தெளிவா சொல்லுங்க. ஓகே அதிதி, இனி உன்கிட்ட மறைச்சு ஒன்னும் ஆக போறதில்ல. அலெக்ஸ்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவன் கூட நானும் அப்பாவும் ஒரு டீல் போட்டு இருக்கோம். அது என்னன்னா... சொல்லுங்க, என்ன டீல்? அதிதி குரலில் பதட்டம் தெரிந்தது. அது, அவனுக்கு இங்க இருந்து சில பாடி ஆர்கன்ஸ் தேவைப்படுது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அது ஒன்றும் பெருசா இல்ல. உன் ஹாஸ்பிட்டல் இறந்து போறவங்க உடம்புல இருந்து சம் ஆர்கன்ஸ் நீ கொண்டு வந்து தரணும். ரொம்ப நாளைக்கு இல்ல, ஒரு 3 மாசத்துக்கு மட்டும்தான். அதை கேட்ட நிமிடத்தில் அதிதி வீறிட்டு கத்திவிட்டாள். அவளது சத்தம் கீழே இருந்த வசந்தி வரதராஜன் அறை வரை கேட்டது. ஏங்க, மறுபடியும் அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை போல இருக்கு. அந்த பொண்ணு கத்துறா, நான் போய் பாக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அவங்க பிரச்சனையை அவங்களே பார்த்துப்பாங்க. நீ அமைதியா படு. அதற்கு மேல் வரதராஜனிடம் பேச முடியாது என்பதால் வசந்தி படுத்து விட்டார். அதிதி போட்ட சத்தத்தில் வருண் கூட சற்று மிரண்டு போய்விட்டான். என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? காசுக்காக எதை வேணும்னாலும் பண்ணுவேன்னு நினைச்சீங்களா? அதிதி, நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்ல. நான் ஒன்னும் உயிரோட நல்லா இருக்கவங்கள கொலை பண்ணி ஆர்கன் எடுக்க சொல்லல. ஏற்கனவே இறந்தவங்க உடம்புல இருந்து தான் எடுக்க சொல்றேன். அறிவு இருக்கா உங்களுக்கு? இதை என்கிட்ட கேட்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இப்பவே போலீஸ்க்கு போன் பண்றேன் பாருங்க என வேகமாக போய் போனை எடுத்தாள். வருண் அவள் போனை பிடுங்கி வீசி எறிந்தான். போன் கீழே விழுந்து சுக்கு நூறாக உடைந்தது. வேண்டாம் அதிதி, நான் சொல்றத கேளு. நீ போலீஸ்க்கு போன் பண்றதெல்லாம் சுத்த வேஸ்ட். அலெக்ஸ் முன்னாடி நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ வேணும்னா பயப்படு, நான் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அதிதி, உனக்கு தெரியல அவனை பத்தி. உன் மொத்த குடும்பத்தோட ஜாதகமும் அவன் கையில வச்சிருக்கான். நீ அவனுக்கு எதிராக ஏதாவது பண்ணா அவன் உன் குடும்பத்துல இருக்கவங்கள போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். அவன் அவ்வளவு மோசமான ஆளு. வருண் சொன்னதை கேட்டு அவ்வளவு நேரம் கத்திக் கொண்டிருந்தவள் தளர்ந்து போய் அமர்ந்து விட்டாள். அதிதி ப்ளீஸ், இது 50 கோடி ரூபாய் டீல். உன்னோட நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு இந்த டீலை முடிச்சு கொடு. இதுக்கப்புறம் நான் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். அதிதி அருகில் அமர்ந்து அவள் கன்னத்தை வருடியபடி பேசிக் கொண்டிருந்தான் வருண். ஆனால் அதை உணரும் நிலையில் கூட அவள் இல்லை. இங்க பாரு அதிதி, இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம். நீ இதை பண்ணலன்னா அவன் உன்னை அவன் கூட கூட்டிட்டு போயிருவான். அதிதி அவனை புரியாத பார்வை பார்த்தாள். அது, அதிதி, அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அதாவது அவன் உன்னை அவனோட... போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். என் உயிரே போனாலும் சரி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீ கேட்ட எதையும் நான் எடுத்துட்டு வர மாட்டேன். என்னை இப்படியே விட்டுருங்க. எனக்கு தனியா இருக்கணும். தயவு செஞ்சு வெளியே போங்க ப்ளீஸ். சரி சரி, நான் போறேன். ஆனா நான் சொன்னதை நீ செஞ்சுதான் ஆகணும். வேற வழி இல்ல. நீ போலீஸ்க்கு போனா அந்த போலீஸை கொல்ல கூட அலெக்ஸ் தயங்க மாட்டான் என சொல்லிவிட்டு வருண் வெளியே சென்று விட்டான். முதலில் பூபதியிடம் சொல்லி இந்த பிரச்சனையில் இருந்து சீக்கிரம் வெளியே வந்து விடலாம் என்று நினைத்தாள். ஆனால் வருண் கடைசியாக போலீஸை கொல்லக்கூட தயங்க மாட்டான் என கூறியதுதான் மண்டைக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. 2 வருடங்களுக்கு முன் ஒரு பணம் படைத்தவனை எதிர்க்கப் போய் அவன் பூபதியை கொலை செய்ய முயற்சி செய்தான். அதில்தான் பூபதியின் உயிர் போனது. அது இப்போது நினைவிற்கு வந்து போனது. வேண்டாம், இதில் அவர் இழுக்கக்கூடாது. நான் தான் ஏதாவது செய்ய வேண்டும். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என புரியவில்லை. இரவு முழுவதும் பொட்டு தூக்கம் இல்லாமல் விடியா இரவாக நீண்டது அதிதிக்கு. கே நகர் மருத்துவமனையில் பணியில் இருந்தாள் ரீனா. அவளுக்கு எதிரில் குமரனின் காதலி கீதாவும் வேறு ஒரு இளைஞனும் அமர்ந்திருந்தனர். ரீனா மாஸ்க் அணிந்திருந்ததால் கீதாவிற்கு அடையாளம் தெரியவில்லை. ஏதோ உடல்நல பிரச்சனைக்காக வந்திருப்பதாக நினைத்தாள் ரீனா. சொல்லுங்க கீதா, என்ன ப்ராப்ளம்? மேடம் என கர்ப்பத்தை உறுதி செய்யும் பட்டையை எடுத்து ரீனாவிடம் கொடுத்தாள் கீதா. அதிர்ந்து போய் விழித்தாள் ரீனா. ஆனால் அதை முகத்தில் காட்டாமல், கங்க்ராட்ஸ், எப்ப செக் பண்ணி பார்த்தீங்க? இன்னைக்கு காலையில தான். ஓகே, லாஸ்ட் பீரியட்ஸ் டேட் அப்போ? கீதா சொன்ன தேதியை வைத்து பார்த்தபோது கருவளர்ச்சி 50 நாட்களை கடந்திருந்தது. மேடம், சொல்லுங்க கீதா. இந்த பேபி எங்களுக்கு வேண்டாம். அதுக்கு டேப்லெட் வாங்க தான் வந்திருக்கோம்.
ஏன் வேண்டாம்? இவர் உங்க ஹஸ்பண்ட் தானே? மேடம், அது நானும் இவரும் லவ் பண்றோம். கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்துட்டோம். அதான். வீட்ல தெரிஞ்சா ப்ராப்ளம் வரும். முதல்ல 2 பேரும் வெளிய போங்க. மேடம், கெட் அவுட். இதுவரை இந்த கதையோடு எங்களுடன் பயணித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. உங்களின் கருத்துகளும் விமர்சனங்களும் தான் ஒரு எழுத்தாளருக்கு வெகுமதி. எனவே உங்களின் கருத்தை மறக்காமல் பதிவிடுங்கள். மேலும் இந்த கதையின் அடுத்த பாகம் உங்களை விரைவில் வந்தடைய கதைகள் 360 சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.